ஆசிரியராக அறியப்பட்டிருக்கீங்க. எப்படி நீங்கள் நாவல் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த தீம், அந்த கரின் கருவை, அந்த நோக்கத்தை நீங்கள் செட் பண்ணிட்டு அப்புறமா எழுதுவீங்களா? அதை எழுதும் போதே உங்களுக்கு அந்த நோக்கத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவீங்களா? பொதுவாக எந்த கதையுமே முழுசாக தெளிவாக நமக்கு தெரியும்னா அது திருப்பி எழுதுறதுக்கான சுவாரஸ்யமே இருக்காது. இப்போது அந்த கதை கொஞ்சம் தெளிவில்லாமல் நமக்கு தெரியும் போது தான் நம்ம எழுத நமக்கே அது அந்த எழுதுங்கிற ஆர்வம். இப்போ நாவலை பொறுத்தளவில் எந்த ஏரியாவில் இந்த கதை நடக்குது, தோராயமாக என்னென்ன நடக்கும்ங்கிற மாதிரி ஒரு தெளிவித்த ஐடியா தான். அந்த நாவலுடைய மையம் என்னங்கிறத பற்றி உதாரணமாக 7ஆம் உலகம் அப்படின்னு ஒரு நாவல் எடுத்துருந்தோம். இந்து மரபில் அதலம் இதலம் சுதலம் அப்படின்னு 6-7 படிகள் பூமன்னு வெளியே நாம் நிற்கக்கூடிய உலகத்துக்கு அடியில் 7 உலகம். 7ஆவது உலகம் பார்ப்போம். பழனியில அந்த படிக்கட்டுகளில் பிரச்சனைகள் இருக்க பார்க்கும்போது நான் அவங்க கூட இருந்திருக்கேன். அந்த போர்வை ஒருத்தர் கூட திரும்பி அவங்க பண்ணிட்டு பார்க்க மாட்டாங்க. ஒரு பைசா போட்டு ஏறி போயிட்டே இருக்காங்க. அப்போ இவங்க என்ன வந்தது, இவங்க எல்லாருமே இவங்களுடைய காந்திக்கு அடியில் இருக்கிறாங்க. இவங்க வாழ்க்கைக்கு அடியில் இருக்கிறாங்க. இது போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு 2000-3000 ஆழத்தை நிறுத்தி இந்த மக்கள் எப்படி சாப்பிட்றாங்க, என்ன வாழ்றாங்க கேள்விப்பட தெரிஞ்சுக்கிறாங்க. அது நம்முடைய காலுக்கடியில் வாழக்கூடிய 7 உலகங்களுக்கு 7ஆவது உலகத்தை பற்றி நாவல் இருக்கு. இந்த ஒரு ஐடியா மட்டும்தான் நாவல் எழுதும்போது. மற்றபடி அதனுடைய கதாபாத்திரங்கள், அதனுடைய கதை எப்படி போகும், எந்த இடத்துல போய் முடியும், இதெல்லாம் எனக்கு இது மட்டும் போச்சு எழுத ஆரம்பிக்கும் போது அது பாட்டுக்கு தேவை வளர்ந்துடும் சொல்லலாம். அது நம்முடைய நனவிலி மனம் சொல்லுவோம், அன்கான்சியஸ் மனத்துக்கு போகக்கூடிய ஒரு பயணம். அது கிட்டத்தட்ட கனவு தான். நம்முடைய அன்கான்சியஸ் மனதுக்கு போகக்கூடிய ஒரு பயணம், கனவு எப்படி இருக்கோ அதே மாதிரியான ஒரு பயணம் தான் இலக்கியம். இப்போ நான் எழுத ஆரம்பிக்கும் போது எழுத்து வழியா, வார்த்தைகள் வழியா ஒரு கனவை தான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு கனவுக்கும் நிஜ வாழ்க்கைக்கு எவ்வளவு தொடர்பு இருக்கோ அந்த தொடர்பு தான் இலக்கியத்துக்கு இருக்கு. நிஜத்தில் நடக்கிற ஒரு விஷயம் கனவுல வரும், ஆனால் நிஜத்தில் நடக்கிற விஷயம் அப்படியே கனவுல வராது. அது மாறி இருக்கும், தலைகீழா மாறி இருக்கும். உதாரணமா நான் கல்லூரியில் படிக்கிற நேரத்தில் சிங்கக்கடை வழியாக ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில் பஸ் போகுது. இப்படி திரும்பி பார்க்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு டெட் பாடியை போர்த்தி போட்டிருந்தாங்க. பக்கத்தில் சில நாணயங்கள், சில ரூபாய் நோட்டுகள்லாம் விழுந்திருந்தது. ஒரு செகண்ட் கூட நான் அதை பார்க்கல. ஆனால் 4 வருஷம் கழிச்சு ஒரு கனவு எனக்கு வந்த போது அந்த நாணயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய் எவ்வளவுன்னு என்ன சொல்ல முடிச்சு. 5 ரூபா, 8 ரூபா, மொத்தம் இவ்வளவு ரூபாய் இருந்தது, இவ்வளவு இருந்தது. அந்த டெட் பாடியோட துணியில இன்னொரு இடத்துல ரத்தக்கரை இருந்தது. அவ்வளவு துல்லியமா அந்த விஷயத்தை நான் பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியாது. அது என்னுடைய சப்கான்சியஸ், என்னுடைய அன்கான்சியஸ் பார்த்து அது என் கனவுல திருப்பி வருது. இதே மாதிரிதான் இலக்கியத்தில். இப்போ நம்ம ஒரு ஃப்ரேம் வச்சுட்டு எழுத ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது ஒரு கனவு மாதிரி நம்ம நிகழும். ஒரு கனவு எப்படி நிகழுது அதே மாதிரி இந்த கனவை அப்படியே நிகழ்த்திட்டே இருக்கும். எழுதி முடிச்சு நாம் படிச்சு பார்க்கும்போது தான் நான் அங்கே பார்த்து இங்கே வந்திருக்கு, இங்கே பார்த்து நான் இந்த ஒரு மாதிரி வந்திருக்குன்னு சொல்ல சில சார் இது எங்கே பார்த்தோம், எங்கேயோ பார்த்துருக்கோம், நான் எங்கேயும் சொல்ல முடியல. சில விஷயங்கள் நமக்கே தெரியாம இருக்கு. உதாரணமா 7ஆம் உலகத்தை பற்றி சொன்னேன். அதில் ஒரு கதாபாத்திரத்துக்கு குய்யன்னு பேர் போட்டேன். சும்மா பேர் போட்டு குய்யன்னு பேர் போட்டேன். ஏன் போட்டேன் எனக்கு தெரியாது. அந்த ஒரிஜினல் கேரக்டர் அதனை நினைவுபடுத்தக்கூடிய கதாபாத்திரத்துடைய பேர் திம்மன். குய்யன்னு பேர் போட்டேன். பின்னாடி எனக்கு தெரியுது குய்யம் என்ற வயிறு. இந்த கதாபாத்திரம் 24 மணி நேரம் தீனியை பற்றியே யோசிச்சு கொண்டிருக்கக்கூடிய கதாபாத்திரம். அது வயிறுன்னு அதுக்கு பேர் போட்டிருக்கேன். ஆனால் நான் தான் அந்த பேரை போட்டேன், எனக்கு தெரியாது ஏன் அந்த பேரை போட்டேன். ஒரு வாசகர் சொல்றாரு, நீங்க இதுக்காக இந்த பேரை போட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக தான் இருக்கு. ஆமா, அந்த பெரும்பகுதி இலக்கியம் ஒரு கனவுல என்னென்ன தற்செயல் நடக்குதோ, ஒரு கனவுல என்னென்ன மீறல் நடக்குதோ அதெல்லாம் இலக்கியத்தில் நடக்கும். இது ஒரு வகையான மொழியில் பயிற்சி மூலம் நிகழ்த்தி கொள்ளப்படக்கூடிய ஒரு கனவு. அவ்வளவுதான். அப்போ உங்களுடைய பயோகிராஃபியை நான் வாசித்தேன். அப்போ எனக்கு கொஞ்சம் 2 பேராகிராஃப் போகும்போது எனக்கு என்ன தெரியாமல் எனக்கு அழுகை வந்துச்சு. அவ்வளோ நிறைய அப்டக்கிள்ஸு ஹர்டில்ஸு நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் என்ன உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன்னா, உங்களோட உங்களோட பெயினை மறக்கிறதுக்கு ஒரு ப்ளஷருக்கு வேண்டி நீங்கள் எழுதுனீங்களா, இல்லை உங்களோட வாழ்வாதாரம் எனக்கு வேறு வழியே இல்லை, இல்லை எனக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கறது இந்த ரைட்டிங் தான் அப்படின்னு நினச்சி நீங்கள் இதை எழுத தொடங்குனீங்களா? உங்களுடைய
ஒரு நீ கேட்கறது கரெக்டு தான். நான் எழுதுறதுக்கு ஒரு காரணம் இருந்தது. இது எல்லாத்துக்கு முன்னாடியே எங்கள் அம்மா, என்னுடைய அம்மா நான் ஒரு எழுத்தாளர் ஆகணும்னு எனக்கு ஒரு கனவை சின்ன வயசுலேயே கொடுத்துருக்காங்க. நானே அடிக்கடி சொல்லுவேன். நான் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது மதுரம்னு ஒரு டீச்சர் இருந்தேன். ஒவ்வொருத்தர் நீங்கள் என்ன ஆகணும் என்ன ஆகணும்னு கேட்டு வரும்போது நான் எழுந்திரிச்சு நான் வைக்க முகமது பஷீர் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஷாக், நீங்கள் வைக்க முகமது பஷீர்னா என்னன்னு கேட்டாங்க. அது எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் சொல்கிறேன் அப்படி. அந்த மதுரை டீச்சர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மாவுடைய தோழியாக மாறி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அதை சொல்லிட்டே இருப்பாங்க. 2ஆம் கிளாஸ்லேயே எப்படி சொன்னாங்க. இப்போ எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே இந்த கனவை எனக்கு கூட்டியிருக்காங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எங்கள் அம்மா வந்து மலையாளத்துலேயும் தமிழ்லையும் கதை எழுதியிருக்காங்க. மலையாளத்தில் மங்களோதயத்தில் 2 கதை எழுதியிருக்கிறாங்க. தமிழில் கலைமகள் ஒரு கதை எழுதியிருக்காங்க. இதெல்லாமே 1958. திருமணம் ஆன பிறகு எங்கள் அப்பா அவங்க எழுதுறதை அனுமதிக்கிறாங்க. ஸோ அந்த இடைவெளி என் வழியாக தரப்பிக்க அவங்க முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. பிறகு இலக்கியத்தில் ஒரு கட்டணத்தை கழிஞ்சு போடும்போது இந்த கடுமையான வாழ்க்கை அனுபவங்கள் வழியாக போகும்போது நானே கண்டுபிடிச்சிருந்த விஷயம் என்னன்னா, இலக்கியம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆறுதலை நிறைவை கொடுக்கக்கூடியதாக. இது இப்படி சொல்லலாம். வெளியே பார்க்கக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு விதமான ஆர்டரும் பர்பஸும் கிடையாது. இப்போ நான் இங்கே பேசிட்டு வெளியே போகிறேன், ஒரு ஆக்சிடென்ட் நான் இறந்து போயிடலாம். அப்போ இது வரைக்கும் என்னோட வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. ஆனால் இலக்கியத்துக்குள்ள அப்படி நடக்காது. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும், அதுக்கு முன்னுக்கு பின்னுக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்போ காரண காரிய உறவுள்ள ஒரு உலகம் இலக்கியம். இலக்கியத்துக்குள்ள ஒரு துயரம் மட்டுமே வர முடியாது, அதுக்கு ஒரு அர்த்தம், அந்த துயரம் வர்றதுக்கு ஒரு காரணம். அது ஒரு நமக்கு நம்முடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய, நம்மால் உருவாக்கப்படக்கூடிய, நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய வேறு உலகம் குறைவில் இருக்குது ஃபிக்ஷன்ல இருக்கு. அதனால தான் ஃபிக்ஷன் எழுதுன்னு சொல்றோம். அது ஒரு பெரிய லிபரேட்டிங் ஃபோர்ஸ். நானே கூட வந்து டிப்ரெஷனாக இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட வந்து எழுதுங்கன்னு தான் சொல்றேன். யாராக இருந்தாலும் எந்த மன கொந்தளிப்பு இருந்தாலும் நீங்கள் பேப்பரில் எழுதினீங்கன்னா அது வந்து சின்னதாகும். தொடர்ந்து எழுதினீங்கன்னா அது வேற ஒரு உலகமாக மாறும். நீங்கள் ரிலீவ் ஆகும். அது ஒரு முக்கியமான ஒரு வழின்னு தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். எழுதும்போது உங்களை ப்ளீஸ் பண்ண எழுதுவீங்களா இல்லை உங்களுடைய வாசகரை இல்லைன்னா பப்ளிக் ப்ளீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எழுதுவீங்களா? என்ன ப்ளீஸ் பண்ணுறதுக்காக, என்ன அம்யூஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் எழுதும். நான் என்ன அம்யூஸ் பண்ண எழுதக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக வாசகனை அம்யூஸ் பண்ணும் அப்படின்னு கண்டுபிடிச்சு. இப்போ ஒரு எழுதும் போது தற்செயலா எந்த விதமான பிளானிங் இல்லாமல் ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அந்த கதை பப்ளிஷ் ஆகும்போது நல்ல வாசகன் உடனே அந்த இடத்தை சுட்டி காட்டுறதா காமிச்சு. இவனுக்கு எப்படி தெரியுது இந்த இடத்த நான் வந்து ரொம்ப அன்பிளான்டா தற்செயலா எழுதினேன், எனக்கு எப்படி தெரியும்னா அது இயல்பாகவே தெரிஞ்சது. நான் வந்து ஒரு கதை எழுதி அந்த கதையில என்ன முழுமையா ஈடுபட்டுட்டேன்னா கண்டிப்பா வாசகன் அதில் ஈடுபடும். இப்போ எழுதுறது என்ன பொறுத்தளவில் என்னுடைய சுவாரஸ்யத்துக்காகவும் என்னுடைய திரிலுக்காகவும் மட்டும்தான், வேற எந்த ஒரு பர்பஸுக்காக எழுதுன கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையில் இருந்த காலகட்டங்கள் நாவல் எழுதக்கூடிய காரணம். தொடர்ந்து டெய்லி காலையில் எழுந்திரிச்சு ஒரு கற்பனை உலகத்தை எழுதிக்கிட்டே இருக்கிறது திரில் ஒரு 2-3 வருஷம் அதிலே வாழலாம். நாவல் எழுதி பிடிக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு, இதோட முடிஞ்சிருச்சு. அது அப்புறம் ஒரு சங்கடம் வச்சு இல்லை கொஞ்சம் எழுதி திருப்பி வச்சுக்கணும். இப்போ அசோகன் ஒரு நாவல் எழுதுறேன், அதை முடிச்சு அந்த நாவலை கையை விட்டு போனங்கிறதுக்காகவே 4 வருஷம் நான் கையை வச்சிருக்கேன். அது என்னுடைய உலகம், நான் வாழக்கூடிய ஒரு சந்தோஷமான உலகம். அது வந்து ஒரு 2000-3000 பேர்கிட்ட பரப்பு கொடுக்குன்னு எனக்கு தெரியும். அப்புறம் சார் நீங்கள் வந்து ஒரு சிறந்த நாவலிஸ்டாக அறியப்பட்டிருக்கீங்க. ஆனால் திடீர்னு இப்போ ஏன் நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு போயிட்டீங்க? சினிமா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வாட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் யூ? பெருசான இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்றும் கிடையாது. நெடுங்காலமாக வந்து மலையாள திரைக்கதை ஆசிரியர் லோகிதாஸ் என்னுடைய நெருக்கமான நண்பர், வாசகராக இருந்தார். எனக்கு தமிழ் திரைகளில் நிறைய நண்பர்கள் உண்டு. வசந்த், பாலா எல்லாம் என்னுடைய நண்பர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் சினிமாவுக்கு போகிற எண்ணம் எனக்கு இல்லாமல் இருந்தது. அப்போ லோகிதாஸ் தமிழுக்கு வந்து ஒரு தமிழ் படத்தை எடுக்க முயற்சி பண்ணார், கஸ்தூரிமாங்கிற படம். அது மொழிபெயர்ப்பு படம். அப்போ அவர் என்ன வந்து நீ வந்து இந்த படத்தில் வசனங்களை மொழிபெயர்த்துதா அப்படின்னு ரொம்ப வற்புறுத்தினார். அவர் எனக்கு மறுக்க முடியல. சரின்னு போன இடத்துல வசனத்தை மொழிபெயர்ப்பு கொடுத்து தயாரிப்பையும் கவனிச்சுக்கிட்டேன், அதோட பஞ்சாயத்தையும் தீர்த்து வச்சு, ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தை தீர்த்து வச்சு, எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகினா நண்பராக இருந்தாங்க. அது தலைப்பு பூரா சினிமாவில் எழுத மாதிரி. அப்போ அந்த சினிமா எழுதிட்டு இருக்கும்போது என்னுடைய நண்பர் பாலா அவர் வந்தார். அவர் கூப்பிட்டாரு, எதுவுமே சினிமாவுக்கு வந்துட்டீங்க, நான் கடவுளுக்காக எழுதுங்க அப்படின்னா. அப்போ நான் கடவுளுக்காக கதை கொடுங்க, எல்லாரும் 7 உணவத்தை கொடுத்தேன். அப்படி நான் கடவுளுக்காக எழுதுங்க. அதுக்கு வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சு. அப்படி உள்ள போனப்போ ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டேன். என்னன்னா, ஒரு திரைக்கதை எழுதுறதுக்கு எனக்கு அதிகபட்சம் 2 வாரம், அது வந்து 3 வாரம். ஆனால் அந்த 3 வாரத்தில் நான் சேர்த்து வேலைக்கு எனக்கு கிடைக்கிற ஊதியங்கிறது நான் பிஎஸ்என்எல்ல வேலை பார்த்து 10 வருஷம் பார்க்கக்கூடிய சம்பளத்தோட அதிகம். அப்போ மிஞ்சின நேரம் முழுக்க எனக்கு கிடைக்குது. இப்போ இந்த வருஷத்துல நாம் உலகம்
எங்க வேணாலும் போக முடியும். இந்த சுதந்திரம் அவ்வளோ இந்த சினிமா தான் இருக்கணும். இது ஒரு பெரிய வேலையும் கிடையாது. அப்போ பிஎஸ்என்ல பார்க்குற வேலையை விட இது ரொம்ப நல்ல வேலை அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்து கொஞ்சம் சம்பாதிக்கலாம்னு சொல்றீங்க. கண்டிப்பாக. வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் சார்? ஒரு ரைட்டர் வந்து அவன் பிறக்கும் போதே அப்படின்னா லீடர்ஸ் ஆர் நாட் பார்ன் தே ஆர் மேட் அப்படின்லாம் இருக்கு. எப்படி ஒரு ரைட்டர் வந்து அவன் பிறக்கும் போதே அந்த அது அந்த அவனோட அந்த டேஸ்டோட அந்த லிபர்ட்டிஸோட அவன் பிறக்கிறானா இல்லை அவனுடைய சூழ்நிலைகள் அவனை ஒரு ரைட்டரா மோல்ட் பண்ணுதா? என்ன நினைக்கிறீங்க உங்களோட? உங்க பேர் என்ன? ஜெருஷாலிட். நீங்க எல்லா கேள்வியும் முக்கியமான கேள்வி. இதுல ஒரு முக்கியமான பதில் என்னன்னா, இந்த கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கான விவாதம் கடந்த 30 வருஷமாக நியூராலஜிலேயும் சோசியாலஜிலேயும் தொடர்ந்து நடந்து வரக்கூடிய ஒரு பெரிய டாபிக். அது ஒரு பதில் அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியாது. நியூராலஜியில பிஹேவியரிசம் வந்த காலகட்டத்தில், பிஹேவியரிசம்னா புழக்கவியம்னு சொல்லுவோம். பிஹேவியரிசம் அந்த காலத்தில் பாவ்லோவ்ங்கிற அறிஞர் அவரை முன்னிட்டு வந்தவர்கள் வந்து முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, பழக்கம் தான். ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டு போய் இந்தந்த சூழலுக்கு பழக்க வச்சா இப்படிலாம் அது வந்துடும். 1970 வரைக்கும் இந்த பிஹேவியரிஸ்ட் சம்பந்தமான விளக்கம் வந்து ஒரு வலுவான இருக்கு. ஒரு குழந்தைய எப்படி வேணாலும் வளர்க்க முடியும், எப்படி வேணாலும் மாற்ற முடியும். ஆனா அப்போ வந்து பிரெயின் மேப்பிங், மூளையுடைய நரம்பியல் வளரவே இல்லை, நியூராலஜி வளரவே இல்லை. 80களுக்கு பிறகு நியூராலஜி வளர்ந்து வந்த போது சில விஷயங்கள் தெளிவடைஞ்சது. என்னன்னா, லிங்குவிஸ்டிக் ஸ்கில்லுங்கிறதெல்லாம் முன்மூளை சார்ந்தவன் தான். மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்லுங்கிறது வேற ரசத்து. பிறப்பிலேயே ஒருத்தர் கலைஞனா, கனவு காணக்கூடியவனா, தர்க்க புத்தி உள்ளவனா, ஒருத்தர் கார் மெக்கானிக்கா இல்லை கவிஞராங்கிறத தீர்மானிச்சாரு. அதை மாற்ற முடியாதுன்னு நியூராலஜிஸ்ட் சொல்ல ஆரம்பிச்சார். இது சொல்ல ஆரம்பிச்ச பிறகு 80களில் இருந்து இன்றைக்கு வரைக்குமே 2 தரப்பாக இந்த விவாதம் மிக வெளிய வளாளர்கள் போயிட்டு. உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னா இணையத்திலேயே போய் நோம் சாம்ஸ்கி ரோஜர் பியாஜெட் விவாதம் அப்படின்னு டிஸ்கஷன் அப்படின்னு அடிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுரைகள். பியாஜெட் சாம்ஸ்கி வந்து நோம் சாம்ஸ்கி உங்களுக்கு தெரியும், பிரபலமான பேர். சாம்ஸ்கி வந்து நியூரோ லிங்குவிஸ்டிக்ஸ் ஒரு துறையை வளர்த்திருக்கார். அவர் என்ன சொல்றாருன்னா, மொழி என்பது மூளை தான் அப்படிங்கிறது. புரியுது? அதாவது ஒரு ஸ்லேட்ல காந்தத்தால ஒரு கவிதை எழுதுறீங்க இல்லையா, காந்தத்தால் ஒரு படத்தை வரையும், இரும்பு தூளத்துக்கு அதில் போட்டு ஆட்டிட்டு காட்டின ஒரு படம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி தான் மொழி உங்கள்கிட்ட இருக்கு. புரியுது? அந்த மொழிக்கான வரைபடம் உங்க மூளையில இருக்கு. அது தமிழா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம், வேற எந்த மொழியா இருந்தாலும் அது தனி மொழி தான். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய மொழி ஒண்ணுதான், அது மூளையிட மொழி. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பப்புவா நியூகினியாவில் இருக்கக்கூடிய 30,000 வருடங்களாக வேற எந்த மனிதனோட தொடர்பே இல்லாத ஒரு மனிதனுடைய மொழி இருக்கும். அந்த மொழியிலே ஒரு கவிதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க முடியுது. அப்போ உலகம் முழுக்க மொழியுடைய ஸ்ட்ரக்சர் ஒண்ணுதான், அது மூளை தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர். பியாஜெட் என்ன சொல்றாருன்னா, மொழி சமமான எல்லாமே வெளியே இருக்கக்கூடிய பிஹேவியர் தான் சொல்றாரு. அப்ப இந்த விவாதத்துல நீங்க கேட்டீங்கன்னா சாம்ஸ்கி என்ன சொல்லுவாருன்னா, கவிஞன் உருவாவதில்லை, பிறக்கும். அவனுடைய மூளை பிறக்கும் போதே, அவன் அம்மாவுடைய கருப்பையில அவன் 3 மாசம் குழந்தையா இருக்கும் போதே கவிஞனுக்கான ஃபேக்கல்டி அவன் பிரெயின்ல இருக்கு. அவனை கொண்டு போய் நீ மெக்கானிக் ஆக்க முடியாது, தளபதி ஆக்க முடியாது, அரசியல்வாதி ஆக்க முடியாது. அவன் மொழியில தான் வருவான், கற்பனை தான் அவனுடைய கூட இருக்குன்னு சொல்லுவான். இன்னொருத்தன் வந்து மெக்கானிக்கலாக தான் பறக்கிறான். அவனை நீங்க என்னதான் கவிஞர்கிட்ட கொண்டு வளர விட்டாலும், இரவு முதல்ல கம்பராமாயணத்து கிளாஸ் எடுத்தாலும் அவன் கவிஞராமான். பியாஜெட் என்ன சொல்லுவாருன்னா, இல்ல ஒரு எலிமெண்ட் வரைக்கும் தொடக்கம் மட்டும்தான் இதுல பிரெயின்ல இருக்கு, மிச்சம் எல்லாமே பிஹேவியர் தான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விவாதம் ஒரு முடிவில்லாத, இதுவரைக்கும் கடைசி வார்த்தை இல்லாத விவாதமா இருந்தாலும் 2000க்கு பிறகு நியூரலாஜிஸ்ட் சொல்றது தான் மேலோங்கி வருது. பிஹேவியரிசம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே போயிட்டு இருக்கிறது தான் இப்போதைய அறிவியல் உண்மை. இவ்வளவுதான் ஒரு கிளாஸ்ல சொல்ல முடியும். அதாவது இதுக்கு என்னுடைய பதில் இல்லை, நான் சாம்ஸ்கி சொன்னது தான் ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா நான் எனக்கு அப்படி சொன்னா தான் சௌகரியமா இருக்கு. ஆனா இந்த விவாதத்தில் இப்ப கடந்த ஒரு 10 வருஷமா மிக முக்கியமான ஆய்வுகள் வந்திருக்கு. குறிப்பா ஆலிவர் சாக்ஸ் ஒரு முக்கியமான அறிஞர் இருக்கார். நான் நரம்பியல்ல பெரியவர். ஆலிவர் சாக்ஸ் நிர்ணயத்தில் அடிச்சு பார்த்தா அவருடைய கட்டுரைகள் வரும். ஆலிவர் சாக்ஸ் மாதிரி நாட்கள் சொல்றாங்கன்னா, கிரியேட்டிவிட்டி மட்டும் கிடையாது, தாட் பேட்டர்ன் ஒன்று இருக்கு இல்லையா, சிந்தனையுடைய அடுக்குமுறை ஒன்று இருக்கு, அது உட்பட எல்லாமே நரம்புல தான் இருக்கு, நரம்பியல் அமைப்புல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இன்னும் வலுப்பெற்று வரக்கூடிய ஒரு தியரியா இருக்கு. இன்னும் மூளையை படிக்கக்கூடிய, ஆராய்ச்சி பண்ணக்கூடிய கருவிகள், முறை
வலுவாகிட்டே போகும்னு நான் நினைக்கிறேன். பீஸ்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, பீஸ்ஃபுல் லைஃப்ங்கிற வார்த்தை கொஞ்சம் சரியில்லாத வார்த்தைன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல வந்து ரொம்ப நல்ல மனுஷன் சொல்ல எப்படி சொல்லுவாங்க, அவர்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, காலையில் எழுந்திரிச்சு நான் ஆஃபீஸ் போயிடுவாரு, அங்கே யார்கிட்டையும் பேச மாட்டார், அப்படியே வீட்டுக்கு வந்துடுவாரு, டிவி பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுவாரு, சண்டே போனால் மாத்திரை எடுத்துட்டு வருவாரு, சாப்பிடுவாரு, பைக்கை கழுவுவாரு, மத்தியானம் பட்டு தூங்கிடுவாரு, சாயந்தரம் டிவி பார்த்து தூங்கிடுவாரு. இப்படி 45 வருஷம் வாழ்ந்து செத்து போகிறது தான் ஒரு ஐடியல் லைஃப் நம்ம சொல்லப்படுது. இந்த வகையான பீஸ்ஃபுல் லைஃப் இருக்குல்ல, அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து இலக்கியம் எழுதவும் முடியாது, வாசிக்கவும் முடியாது. பீஸ்ங்கிறது வந்து கிரியேட்டிவிட்டிங்கிற சம்பந்தம். கிரியேட்டிவிட்டிங்கிறது ஒரு அப்பியம், ஒரு கொந்தளிப்பு. ஒரு கொந்தளிப்புங்கிறது வந்து நேரடியாக வாழ்க்கையிலும் வரக்கூடிய கொந்தளிப்பா இருக்கு. இப்போ என்ன பொறுத்தளவில் என்னோட 26 வயசுக்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் கடந்த 25 வருஷமா தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை கூட கிடையாது. ஒரு சின்ன பிரச்சனையோ, குழந்தைகள்டையோ, மனைவிட்டையோ, சுற்றுச்சூழலையோ, ஃப்ரெண்ட்ஸ்டையோ ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஆனாலும் அதுக்கு முன்னாடி இந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருந்தது, அப்பா அம்மாவோட இறப்பெல்லாம். ஆனால் எப்பவுமே நான் ஒரு கொந்தளிப்பான ஆளாக. இந்த கொந்தளிப்புங்கிறது ஐடியாலஜிக்கலான ஒரு கொந்தளிப்பாக இருக்கலாம். சோவியத் ரஷ்யாவோட உடைவுக்கு வந்து 2 வருஷம் ஒழுங்கா தூங்க விடாம பண்ணிருக்கு. ஒவ்வொரு நாளும் ராத்திரியில் அதை பற்றி நினைச்சு பிரச்சனையாக இருந்தது. இப்படி எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்போ சோவியத் ரஷ்யா எந்த உடனே எனக்கு எங்க என்ன, ஆனால் ஒரு நாவலை எழுதி அது பிரிண்டில் வந்த பிறகு ஓகே அப்படின்னு சமாதானம். அப்போ எழுத்தாளர் வந்து சுந்தரராமசாமி ஒரு கதையை சொல்லியிருக்காரு, ஒரு எமோமை சொல்றேன். ஒரு பில்டிங்ல ஒரு ரூம்ல ஒரு வீணை, ரூம்ல அந்த பில்டிங்ல வேற எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கொத்தனார் வேலை பார்க்கறாரு. இந்த வீணை வந்து அதுவாக வாசிக்கும். இந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு அடியும் இந்த வீணையில சங்கீதமா வடிக்கும். அதுதான் எழுத்தாளர். அப்படி ஒரு அமைதியை இழக்கக்கூடிய ஒருவர், அந்த அமைதி இழப்பை இலக்கியமா மாற்றக்கூடியவருக்கு தான் எழுத்தாளர். அப்ப இலக்கியம் என்னைக்குமே இந்த சோகால்டு பீஸ்ஃபுல் லைஃப் கொடுக்கவே கொடுக்காது. அது கொடுக்கிறது ஒரு அப்ஹீவல், ஒரு டர்மாயில், ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ். அதுலேருந்து தான் இலக்கியம் வர முடியும்னு நான் நினைக்கிறேன். படித்தேன். அதில் வந்து ஒருத்தர் வந்து அப்படி ஒரு சில ஏக்கர் நிலத்தை இது பண்ணி அவர் விவசாயம் பண்ணுறாரு. அவருக்கு எதிராக சில எதிராளிகள் திரும்புறாங்க. ஒரு சின்ன பெட்டி, அவருக்கு ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் தான். அவருடைய அந்த நிலத்தை இன்னொரு நாள் அபகரிக்கிறது அவர் விரும்பலை, அதனால அவரை கொலை பண்ணுறாரு. அந்த எங்கேயோ நடக்கிற ஒரு சின்ன அந்த இன்சிடென்ட் நீங்கள் எப்படி அவரை ஒரு கேரக்டரா இது பண்ணி நீங்கள் உங்கள் சிறுகதையில் இது பண்ணீங்க? எந்த கதை? இந்த ரீசன் அந்த குருதிங்கிற கதை சொல்றீங்களா? இப்போ அந்த குருதி வெப்சைட்ல இருக்கு. அது வந்து கேரக்டரைசேஷன் கேட்குறேன். நீங்க நாவல்ஸ்ல கூட அது என்னன்னா, ஒருத்தரை ஜெயிலில் பார்க்குறேன், ஜெயிலில் போய் ஒருத்தரை சந்திக்கிறேன். அவர் 7 பேரை வெட்டி கொண்டிருக்காரு. வெட்டி கொண்டு ஆயுள் தண்டனை. வெட்டி கொள்ளும்போது அவருக்கு 60 வயசு. இப்போ 74 வயசு. 74 வயசு ஆயிடுச்சு. இதுவே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கருணாநிதி போட்டிருக்காரு. சேலம் ஜெயிலில் அவரை சந்திக்கிறேன். அப்போ நான் கேட்குறேன், சும்மா கேட்குறேன், தப்பா போச்சுன்னு தோணுதா அப்படின்னு. 7 பேரை வெட்டி கொண்டுட்டீங்க. அவர் சொன்னார், ஒரு நிமிஷம் கூட அப்படி சொன்ன கிடையாது. அந்த 7 பேர்ல ஒருத்தன் பாக்கி இருந்தா கூட இப்போ போய் திருப்பி வெட்டதான் செய்யும். ரொம்ப ஷாக் இருந்து எதுங்க பண்ணீங்க அப்படின்னு. என்னுடைய நிலத்தை வந்து அபகரிச்சிட்டாங்க. என்னுடைய பின்புலத்துல இருந்து வந்து டக்குன்னு வந்து என்னது அசத்தமா இருக்கு. அது சேர நிலங்கிறதே வறண்டு போன நிலமா இருக்கு. ஏன்னா இந்த நிலத்தை போய் இதுக்கு அப்புறம் தான் அவங்க சொன்னாரு, எத்தனையோ தலைமுறையா ஒரு துண்டு நிலம் வச்சுக்க எங்க ஜாதிக்கு அனுமதி கிடையாது. நான் என்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு நிலத்துண்டு வச்சேன். அந்த நிலத்தை நான் வச்சிருக்க முடியுமா இல்லையான்னு பார்ப்போமே, அதுக்குதான். அது வந்து ஒரு பெரிய வேல்யூ. ஆனா அவரும் வந்து ஒரு துண்டு நிலத்துக்காக போராடாரு, ஒரு கௌரவத்துக்காக. தானும் ஒரு மனுஷன் தானாங்கிறதுக்காக போராடாரு. நிலம் வச்சிருக்கக்கூடிய உரிமைக்காக போராடாரு. நிலம் வந்து பொருளாதார ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனா உரிமைங்கிறது அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது. அப்ப எனக்கு அவரை புரிஞ்சு கொள்ள முடியுது. அந்த மனிதர் எழுதணும்னு நினைச்சேன். ஆனா பொதுவா இலக்கியத்துல நீங்க ஒரு விஷயத்தை பார்த்து அது அப்படியே எழுதினீங்கன்னா அது இலக்கியமா வராது. அதை வேணும்னா வேற இடத்துல நான் ஒருத்தரை பார்த்தா அவர் வந்து சேலத்துல கூட செய்வதான் கரெக்டா இருக்கும். ஸோ அந்த கதையை ஒரு கோரிப்பட்டி பின்னணியில திருப்பி வேற விதமா மாற்றி அந்த கதையை எழுது. அந்த மனிதன் தான் அதுல இருக்காரு. அதுல ஒரு சொல்றாருல, மனுஷனா வாழ அடிக்கிறார் அப்படி இந்த கதை முடியும். அப்போ அவர் போராடினது கொன்றது நிலத்துக்காக கிடையாது, மனுஷனா வாழ்றதுக்காக. அது ஒரு பெரிய விஷயம். உங்களோட ரியல் லைஃப்ல உங்களை இன்ஸ்பயர் பண்ண பீப்புள் பத்தி ஐ திங்க் if you share it with us it will be very happy.
என்னோட வாழ்நாளில் நான் கேரளாவுக்கு போனேன், அதன் பிறகு தருமபுரிக்கு போனேன், அதன் பிறகு நாகூருக்கு போனேன், அப்புறம் இந்தியா முழுக்க சுற்றி இருக்கிறேன். இந்த பயணங்களில் நான் சந்தித்த மனிதர்களுடைய ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. 2 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். ஒன்று இப்போ சமீபத்தில் இவர்கள் இருந்தார்கள் ஒரு தொகுப்பு வந்திருக்கு. அது மீடியா வாய்ஸ் பத்திரிகையில் தொடராக வந்தது. அது எல்லாமே நான் சந்தித்த முக்கியமான மனிதர்களை பற்றின நினைவுகள். மிக இளம் வயதில் என்னை இன்ஸ்பயர் பண்ண, என்னை பாதித்தவர்கள் என்னுடைய ஆசிரியர்கள் சொல்லலாம். அதன் பிறகு இங்கே நாகூரில் சுந்தர ராமசாமி அவர்கள் இருந்தார், என்னுடைய ஆசிரியர் சொல்லப்பட்டவர்கள். முக்கியமாக சுதர்சன் துணிக்கடையுடைய உரிமையாளர் இறந்து போய்விட்டார். தமிழகத்துடைய மிக முக்கியமான மகத்தான எழுத்தாளர்கள் ஒருவர். எனக்கு செல்வகுமாருக்கெல்லாம், குமார செல்வக்கெல்லாம் நம்ம தெரிந்தவர். எங்கள் எல்லாருமே இன்ஸ்பைரிங்கான ஒரு ஆளுமையாக வந்தார். அதன் பிறகு இங்கே புலிப்புணத்தில் பேராசிரியர் ஜேசுதாசன் என்பவர் இருந்தார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அவருடைய மகன் கூட இந்த கல்லூரியில் தான் பணியாற்றுகிறார், பிசிக்ஸ் துறையில் பணியாற்றுகிறார். பேராசிரியர் ஜேசுதாசன் திருவனந்தபுரம் பல்கலைக்கழகங்களில் தமிழ் பேராசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர். ஒரு கட்டத்தில் செவ்வியல் இலக்கியம் மேல, கிளாசிக் லிட்ரேச்சர் மேல எனக்கு பெரிய ஈடுபாடும் ஒரு மயக்கம் வருவதற்கு அவர் தான் காரணமாக இருந்தார். இலக்கியத்துடைய ஒரு ஆழத்தை ஏதோ வகையில் புரிய வைக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். ஆனால் ரொம்ப பெரிய அளவில் இன்ஸ்பயரான ஒரு ஆளுமை. அது பிறகு கேரளாவில் மலையாள கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா, மலையாள வரலாற்று ஆசிரியர் பி கே பாலகிருஷ்ணன், அது பிறகு நாராயணகுருடைய சிஷ்ய பரம்பரையை சேர்ந்தவர் துறவியுமான நித்திய சைதன்யதி. நித்திய சைதன்யதியை பார்க்க வரக்கூடிய மிக முக்கியமான சர்வதேச ஆளுமைகளை நான் பார்க்கிறேன். அதாவது உலக புகழ்பெற்ற சைக்கியாட்ரிஸ்டான ஆர்டி லெயிங் என்ற முக்கியமான பெரிய சைக்கியாட்ரிஸ்ட். அதாவது ஃப்ராய்டுக்கு யுங்குக்கு பிறகு அவர் தான் பெரிய. அவரும் ஒரு முறை ஊட்டியில் சரசாரன்னு நான் பார்த்தேன். வேட்டியை மடிச்சு கட்டிட்டு முள்ளங்கி தோண்டிட்டு இருந்தார் ஒரு வெள்ளாக்காரன். நான் போய் சும்மா பேசிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது இவர் தான் உலக புகழ்பெற்ற சைக்கியாட்ரிஸ்டான ஆர்டி லெயிங். அப்படி ஒரு 50-60 பேருடைய பட்டியலை நான் சொல்ல முடியும். அவங்க எல்லாருமே வெவ்வேறு வகையில் என்ன பாதித்தவர்கள் தான் நான் சொல்றேன். அது ஏன் காரணம் தெரிஞ்சுக்கலாமா? அதாவது எந்த நாவல் எழுத்தாளருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, ஒன்று எழுத ஆரம்பிக்கும் போதே ஒரு தெளிவில்லாத ஒரு கேள்வி மனசுல இருந்துகிட்டே இருக்கு. இது ஏன், இது என்ன அப்படிங்கிற இந்த கேள்வி சார்ந்து அந்த பதிலை தேடி 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 இப்போ ஏறத்தாழ அந்த பதிலை நெருங்கக்கூடிய ஒரு படைப்பு ரொம்ப மனசுக்கு பிடித்தமாக. என்னுடைய ஆரம்பகால படைப்பிலிருந்து மதர்ஹுட், தாய்மைங்கிறத பற்றின ஒரு கேள்வி. தாய்மை அழிக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய, காக்கக்கூடிய ஒரு தாய் ஒரு கருதுகோளை நோக்கி தான் எழுதிட்டே இருக்கு சொல்லலாம். ஒற்றையில அந்த கேள்விக்கான இடம், அந்த சித்தரிப்பு கிட்டத்தட்ட முழுமை அடைந்திருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த தீமை நான் எடுக்கவே இல்லை. விஷ்ணுபுரத்திலிருந்து, பின்தொடர்ந்து, காடுலேருந்து வந்த ஒரு கேள்வி அதனுடைய உச்சத்தை அடைந்திருக்கிறது. அது பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, அது பொய்ட்ரானிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பொய்ட்ரானிக்ஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதாவது எலக்ட்ரானிக்ஸ் தான் பொய்ட்ரின்னு சொல்லுவாங்க. பொய்ட்ரிக்குடைய கட்டுமான தொழில்நுட்பம் கையில். அது ஒரு நாவல் இங்கே ஆரம்பிக்குது, இங்கே முடியுது, இன்னென்ன அம்சங்கள் இதெல்லாம் கரெக்டாக இருக்குங்கிறது. அது எப்பவுமே கரெக்டாக இருக்கிறது. எந்த நாவலில் பார்த்தாலும் பின்னாடி பார்க்கும்போது கொஞ்சம் முன்னாடி போயிருக்கு, இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இது கொஞ்சம் சரியா இல்லை, அப்படி தோணிக்கிட்டே இருக்கு. அந்த பொய்ட்ரானிக்ஸ் மிக சரியாக எந்த பிழை இல்லாமல் வந்த ஒரு படைப்பு கொற்றவை. இந்த 2 காரணங்களாக எனக்கு கொற்றவை ரொம்ப பிடிச்சமான படைப்பாக. நீங்க எழுதின கேரக்டர்ஸ்ல பிடிச்ச கேரக்டர் கொற்றவையில தான் இருக்குங்களா? அப்படி இல்லை. கொற்றவையில வலுவான கதாபாத்திரங்கள் கிடையாது. கொற்றவையில கண்ணகி இருக்கிறாங்க, ஆனால் தொன்மங்களை பயன்படுத்தி எழுதப்பட்ட ஒரு நாவல். அப்போ அதில் ரியல் கதாபாத்திரங்கள் நிறைய மாதிரி கிடையாது. நான் எழுதின கதாபாத்திரங்கள் எனக்கு பிடித்தமான கதாபாத்திரம் விஷ்ணுபுரத்தில் வரக்கூடிய அஜிதன்ங்கிற கதாபாத்திரம். என்னோட மகனுக்கு அந்த பேர் தான் வச்சிருக்கேன். அதன் பிறகு பின்தொடர்ந்து நாகம்மைங்கிற ஒரு கதாபாத்திரம். இந்த 2 கதாபாத்திரம் எனக்கு பிடித்தமான கதாபாத்திரம் சொல்லுவேன். உங்க நாவல் என்ன சமுதாயத்துக்கு சொல்ல வரீங்க? அப்படி எல்லா நாவலும் சேர்த்து ஒரு விஷயத்த சமுதாயம் சொல்ல வேண்டியிருக்கேன் நினைச்சாங்கன்னா அதை மட்டும் சுருக்கமாக சொல்லிட்டு அந்த நாவலை எழுதாம இருந்திருக்கலாங்க. எந்த
செய்யக்கூடிய ஒரு பணி கிடையாது. எழுத்து ஒரு சமுதாயம் தன்னைத்தானே புரிந்து கொள்வதற்காக செய்யக்கூடிய ஒரு முயற்சி. இப்படி சொல்லலாம். இப்ப இங்க ஒரு 400 பேர் இருக்கிறீங்க, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் இங்க வரான். இந்த 400 பேருடைய பொதுவான சைக்காலஜி என்னன்னு அவனுக்கு தெரிஞ்சுக்க ஆசை. இப்படி ரேண்டமா ஒருத்தனை செலக்ட் பண்றான். அவன் இங்க டேபிள்ல படுத்து ஹிப்னோடைஸ் பண்றான். இந்த ஹிப்னோடைஸ் பண்றவர் அவருடைய மனசுல உள்ள எல்லாத்தையும் சொல்றாருன்னு. அப்ப இங்க உள்ள அத்தனை 400 பேருக்கும் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். இவர் வந்து உடனடியாக உங்களுடைய ப்ரொஃபஸரை வந்து கேட்டா சொல்றாரு. அப்போ அவங்க 400 பேருக்கு ப்ரொஃபஸரை கேட்டா சொல்ல மனதில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இதே மாதிரி ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல லட்சம் பேர்ல ஒருவர் தன்னுடைய ஆழ்மனத்தை வெளிப்படுத்த, இந்த ஆழ்மனம் என்பது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய ஆழ்மனத்துடைய ஒரு பிரதிநிதி. ஆக ஒரு சமுதாயம் தன்னைத்தானே தெரிந்து கொள்வதற்கு இலக்கியத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தும். தெரிந்து கொண்டு அது எந்த மாற்றத்தை அடையுது, தெரிந்து கொள்வது வழியாக அது என்ன விதமான புரட்சியில் அடையுது வேற விஷயம். அது எழுத்துக்கு சம்மந்தம் கிடையாது. இப்போ விஷ்ணுபுரமோ கொற்றவையோ பின்தொடர் நிலைக்குள்ளோ தமிழ் சமுதாயம் தன்னை அறிந்து கொள்வதற்காக ஒரு டாக்குமெண்ட்ஸ் அறிவிப்பாங்க. அதை அறிந்து கொள்ளும் போது இன்னென்ன குறைபாடுகள் இங்கே சமூகத்தில் இருக்கு, இன்னென்ன பிரச்சனை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு தன்னை மாற்றிக்கிறதுக்கான முயற்சிகள் ஈடுபடாமல் போகலாம். ஆனால் அறிந்து கொள்வதற்கான ஒரு மோட் ஆஃப் நாலேஜாக தான் இலக்கிய படைப்புகளை சொல்லக்கூடிய இலக்கிய படைப்புகள் எதுவுமே சமுதாய மாற்றத்திற்காக செய்யப்படக்கூடிய பிரச்சாரங்கள் கிடையாது. படைப்பு என்ற ஒரு படைப்பு இருக்கிறது. எதிர்காலத்தில் படைக்க வேண்டும் என்று கனவுகளுடைய ஒரு பெரிய குறிப்பிட்ட வாழ்க்கை மேக்னம் ஆப்போசிட் விஷ்ணுபுரத்தை இருந்தால் அதை விட கனவு படைப்பு என்று ஒரு இருக்கிறதா அது கூட sometimes it is said that the book is written, the author is dead. அதை பற்றி ஒன்று கனவு படைப்பு என்பது போன ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் வரைக்கும் விஷ்ணுபுரம்னா கனவு படைப்பாங்க. அதுல ஏறணும்னு இன்னொரு கனவு படைப்பு அசோகவனம் என்னுடைய நெடுங்கால கனவு படைப்பாங்க. அசோகவனம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல மார்த்தாண்டவனுடைய காலத்துல பெண்வழி சொத்துரிமை முறை அழிந்து ஆண்வழி சொத்துரிமை முறை தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை சித்தரிக்கிறது தான் என்னுடைய ஆசை. 1728 ஆரம்பிச்சு 1732 முடியக்கூடிய ஒரு நாவல். என்னுடைய பிளான் படி ஒரு 2500 பக்கம் உள்ள நாவல். 900 பக்கம் கொண்ட 3 வால்யூ கொண்ட நாவல். அதுதான் பெரிய கனவு படைப்பா இருந்தது. ஆனா இப்ப அதை எழுதி முடிச்சுட்டு அது இப்படி பல படைப்புகள் இருக்கு பரிசுல இருக்கு. சிந்து சமவெளி பின்னணியில சரஸ்வதி நதி தோன்றி அழியக்கூடிய காலம் வரைக்கும் ஒரு பெரிய நாவல் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சமீபத்தில் கூட மைக்கேல் தனினோ என்று பெயர் உள்ள ஒரு அறிஞர் சரஸ்வதி பண்பாடை பற்றி மிக விரிவாக எழுதியிருக்கிறார். இந்த பேர்ல நான் நிறைய சொல்றேன். ஏன்னா ஒரு கல்லூரியில அதிகமான பேர்கள் சொல்லப்படாது. அவங்க பாடத்திட்டத்தை வெளியே பேர்ல அதிகம் சொல்ல மாட்டாங்க. இந்த பேரை எங்கேயாவது காதல திருப்பி விழுந்தா உங்களுக்கு உதவியா இருக்கிறது சொல்றேன். மைக்கேல் தனினோ என்ன சொல்றாங்கன்னா, சரஸ்வதியின் ஒரு நதி இருக்கு. வேதத்துல சரஸ்வதி நதியை பத்தின குறிப்புகள் இருக்கு. ஆனா வேத காலம் தொடங்கும் போதே சரஸ்வதி நதி நின்று போயிட்டு ஆக்சுவலா கங்கையும் சிந்துவும் ரொம்ப சின்ன நதியா இருந்திருக்கு. சரஸ்வதி ரொம்ப பிரமாண்டமான ஒரு நதியா ஓடிட்டு ஏதோ ஒரு பூகம்பத்துல சரஸ்வதி நதி நின்று போய் கங்கையிலையும் சிந்துவிலையும் இந்த தண்ணி அதிகமாக ஓட ஆரம்பிச்சுன்னா அந்த 2 நதியும் பெருசாகிடுச்சு. சரஸ்வதி நின்று போயிடுச்சு. சரஸ்வதி எங்க ஓடிச்சுன்னா பஞ்சாப் வழியா ஓடி இன்றைய ராஜஸ்தான் கார்பாலைவனம் வழியாக வந்து கட்ச் நதிக்கு படையில மூடிச்சிருக்கு. இன்றைக்கு அதனுடைய அடி தட்டில தேர்ந்து எடுத்திருக்காங்க. இந்த சரஸ்வதி நதி படுகையில தான் லோத்தல், காலிஃபங்கன் முதலிய முக்கியமான பழைய நகரங்கள்ல உருவாகி இருந்தன. சரஸ்வதி நின்று போன உடனே கொஞ்சம் கொஞ்சமா இந்த நகரங்கள் எல்லாமே அழிந்து போயிட்டு ஒரு நதி நின்று போற அவ்வளோத்தையும் எழுதணும் அப்படின்ற பெரிய கனவு முடியுமாங்கிறது பெரிய விஷயம். யோசிச்சு பாருங்க. திடீர்னு வந்து நம்ம தாமிரவணி இந்த நதி நின்று போனா கூட குமரி மாவட்டம் எங்கத்துக்கு ஆகும். அவ்வளவு பெரிய ஒரு நதி ஒரு 1000 வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா நின்று போச்சு. அதன் கரையில் இந்த அத்தனை நகரமும் படிப்படியாக அழிஞ்சு போச்சு. இந்த மாற்றத்தை ஒரு 1500 வருஷம் மாற்றத்தை ஒரு பிரமாண்டமான நாவலா எழுதுங்கிற ஒரு பெரிய ட்ரீம் இருக்கு. அப்ப ட்ரீம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது.
எழுத முடியாட்டி கூட அது வரைக்கும் சந்தோஷமா இருக்க முடியும் நான் நினைக்கிறேன். பிறகு எழுத்து ஆதருடைய மரணம் இங்கிறத பத்தி கேட்டீங்க. முதல் முறையாக இந்த ஆதர் டெத்ங்கிற கான்செப்ட் ஐயர் ரீச்சர்ஸ் தான் முதல்ல சொல்றாரு இலக்கிய விமர்சனத்தில். அவர் எந்த அர்த்தத்தில் சொல்றாருன்னா, ஒரு இலக்கிய படைப்பை படிக்கும்போது அந்த எழுத்தாளனுடைய குரல் அதில் நீங்க பார்க்கணும். என்னுடைய கதையை படிச்சுட்டு இதுல ஒரு 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 கதாபாத்திரம் சொல்லக்கூடிய ஒரு பேராவை எடுத்துக்கிட்டு இது ஜெயமோகன் இப்படி சொல்றாரு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த புக்கை நீங்க எப்ப கையில் எடுக்கிறீங்களோ அப்ப ஜெயமோகன் இல்லாம ஆயிடுச்சு, புத்தகம் மட்டும்தான். சப்போஸ் அந்த புத்தகத்தை எழுதிக்கிட்டு நான் யாருன்னு உங்களுக்கு சுத்தமா தெரியலன்னா கூட நீங்க புத்தகம் படிப்பீங்க தானே. அப்போ ஒரு புத்தகத்தை படிக்கும் போது ஆசிரியர் இப்படி சொல்லுகிறார் என்று சொல்லக்கூடாது. ஆசிரியருக்கு சம்பந்தம் கிடையாது, இட் இஸ் யுவர்ஸ். அந்த மொழி உங்க மனசுல என்ன உருவாக்குதோ அதுதான் அந்த புத்தகமே வழியே. ஆசிரியர் என்ன சொல்றாரு புத்தகமே கிடையாது. பாரதிதாசன் இந்த படைப்பிலே இப்படி சொல்கிறார், பாரதியார் இந்த கவிதையிலே பாரதியார் இப்படி சொல்கிறார், இது படிக்கக்கூடாது, அந்த கவிதையை மட்டும் தான் படிக்கணும் இங்கிறது ஐயர் ரிச்சர்ஸுடைய கொள்கையா இருந்தது. அதை பற்றி விரிவாக பல்வேறு பேசப்பட்டு 1980 இறுதியில் ரோலாண்ட் பார்த்ஸ் என்கிறார், ரோலாண்ட் பார்த் என்கிற மொழியில் டெத் ஆஃப் தி ஆதர் ஒரு கட்டுரை எழுதினார். அந்த கட்டுரை ஆசிரியரின் மரணம் என்ற பேர்ல தமிழ்ல மொழிபெயர்ந்து உலகம் முழுக்க புகழ்பெற்ற கட்டுரை. அந்த கட்டுரை ஐயர் ரிச்சர்ஸ் சொல்ற அதே விஷயத்தை இன்னும் விரிவாகவும் பிரம்மாண்டமாகவும் சொல்லுது. அந்த கட்டுரை ரொம்ப தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கட்டுரை. அந்த கட்டுரை படிச்சுக்கிட்டு தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு அவ்வளவாக சிந்திக்கும் திறன் இல்லாத எழுத்தாளர்கள் இனிமே எழுத்தாளர் கிடையாது, எழுத்து மட்டும்தான் வந்து எழுத்தாளர் செத்து போயிட்டான், கருமாதி பண்ணிட்டாங்க, கல்லறை பூஜை முடிஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அப்படி கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, எழுத்தாளர் என்பவர் நீங்க நினைக்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அவன் வந்து ஒரு பெரிய தொகுப்பு, அவன் வந்து ஒரு பெரிய பெரிய பர்சனாலிட்டி, ஒரு பெரிய ஏரியா. ஆகவே நீங்க பார்த்துக்கக்கூடிய எழுத்தாளர்ங்கிற ஒரு பர்சனாலிட்டி இல்லை. அவன்கிட்ட என்னென்ன விஷயங்கள் செல்வாக்கு செலுத்தும் அதெல்லாம் இந்த படைப்புல இருக்கு. இப்போ இங்கே நண்பர் குமார செல்வா இருக்கிறார், உக்கில் ஒரு கதை எழுதியிருக்கிறார். இந்த கதையை குமார செல்வா எழுதினார். நமக்கு தெரிஞ்ச இந்த செல்வகுமார் எழுதினார். இந்த செல்வகுமார் எப்படி இருக்கிறார், இவருடைய வீடு இந்த பக்கத்தில் இருக்குங்கிறது முக்கியம் கிடையாது. இவர் இந்த கதையை எழுத வைக்கக்கூடிய எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இவருடைய இந்த சமுதாய பின்னணி இருக்கு. 1000 வருஷமா இங்க நடந்த பண்பாட்டு மாற்றங்களும் இவருடைய எதோட செல்வாக்கு இருந்துச்சு. அதை இவரை நோக்கி நாம் போகக்கூடாது. இந்த படைப்பிலிருந்து இவரை உருவாக்கினா இந்த கல்ச்சர் நோக்கி நாம் போகணும். இங்கதான் பார்க்க சொல்றேன். ஆக எழுத்தாளர் இல்லாம எழுத்தாளர் பெருசாயிட்டே போறான். எழுத்தாளர் இண்டிவிஜுவல் இல்லாம எழுத்தாளர்ங்கிற எக்ஸிஸ்டன்ஸ் பெருசாயிட்டே போகும். இந்த பேர் உள்ள இன்னாருக்கு மகனாகிய இன்ன பொண்ணுக்கு கணவனாகிய எழுத்தாளர் இன்னைக்கு கிடையாது. இந்த பண்பாட்டில் வந்தவன், இந்த பண்பாட்டெல்லாம் என்னுடைய செல்வாக்கு செலுத்தி. இந்த ஆதர் இந்த கதையை நீங்க படிக்கும்போது ஒரு 200 வருஷமாக இங்க வந்த கிறிஸ்டியானிட்டி என்ற செல்வாக்கு செலுத்தின்னு சொல்ல முடியும். இந்த ஆதர் வழியா ஒரு 200 வருஷமா இங்க இருக்கக்கூடிய காஸ்ட் பார்ட்டிஸ் என்ன நடத்த செலுத்தின்னு சொல்ல முடியும். ஒரு 200-300 வருஷமா இங்க இருக்கக்கூடிய தட்பவெட்ப நிலை என்ன பாதிப்பு செலுத்தின்னு சொல்ல முடியும். இப்படிதான் அந்த படைப்பை பார்க்கணும். ஆகவே ரோலாண்ட் பார்த் என்ன சொல்றாருன்னா, ஒரு படைப்பு எழுதப்படும் போது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய எழுத்தாளர் தனி மனிதன் இல்லாமலாகி எழுத்தாளர் என்கிற ஒரு என்டைட்டி கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்றாரு. இதை ஒட்டி இன்னைக்கு நிறைய விவாதங்கள் வந்திருக்கு. இன்றைக்கு எழுத்தாளர் இருந்துட்டு தான் இருக்கு, எழுத்தாளர் இல்லாம ஆறதே கிடையாது. எழுத்தாளர் இடம் பெருசாகிட்டு தான் போகுதுன்னாங்க. ஒரு விஷயம் சொல்லலாம், முகம் இல்லாத எழுத்தாளர்களே கிடையாது, தெரியுமா? ஒரு படைப்பு எழுதப்படுது, அந்த படைப்பு உங்க கையில கிடைக்குது. ஆனா அந்த எழுத்தாளர் போட்டோ உங்களுக்கு ஏன் தேவைப்படுது? உலகத்துல அத்தனை எழுத்தாளருக்கு போட்டோ பப்ளிஷ் ஆயிருக்க. ஏன்னா அந்த எழுத்தாளர் உங்களோட முகம் உங்களுக்கு படிக்குது. முகமே இல்லாத எழுத்தாளர் இருக்காரு இல்லையா? உதாரணம் திருவள்ளுவர், அவருக்கு முகம் கிடையாது, யாருன்னே தெரியல. அப்ப நாம என்ன சொல்றோம், ஒருத்தரை வச்சு வரைய வைக்கிறோம் அந்த படத்தை. கம்பன் அப்படி கண்ணை கால் மீட்டர் வீச வச்சுட்டு படத்தை வரைஞ்சாதான் கம்பன் படத்தை படிக்க முடியும். இளங்கோ கையில செவடியோட ஒரு சமணத்துறையை வரைஞ்சாதான் உங்களுக்கு அதை படிக்க முடியும். ஷேக்ஸ்பியர் ஒரு வழுக்க தலைவர் மனிதரை வரைஞ்சாதான் அவங்களால படிக்க முடியும். ஆக எழுத்தாளருடைய முகம், எழுத்தாளருடைய அடையாளம் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. அதெல்லாம் விளக்கத்தை படிக்க முடியாது. அப்படி ஒரு இடத்துல இலக்கிய எழுத்தாளர் இல்லாம ஆகிறதே கிடையாது. நேற்று வரைக்கும் எழுத்தாளர்கள் ஒரு தனிமனும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது இன்னைக்கு கிடையாது. அவங்க ஒரு பெரிய பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு என்டைட்டின்னு இன்னைக்கு சொல்றாங்க. இதுதான் நவீன மொழியியல்ல பாரதத்துக்கு பிறகு வந்த கொள்கை என்று சொல்றோம். கேட்கலையா? அதாவது
உங்களை பற்றி கேட்கக்கூடிய கேள்வி, சமீபத்தில் உங்க அறம்னு சொல்லக்கூடிய அந்த தொகுப்பு நான் வாசிச்சேன். நம்ம பெங்களூர்ல வச்சு நஞ்சுண்டம் கொடுத்தாரு. அவர் செம்மையாக இருந்ததில் நானும் கட்டளை கிளாஸில் பெங்களூர் பல்கலைக்கழகத்தில் வச்சு நடந்தேன். அதில் நீங்கள் வந்து டாக்டர் சாமர்வேல் நேசமணியை பற்றியெல்லாம் எழுதிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு வட்டார தன்மைக்கு நேரான ஒரு நகர்வு உங்களை எந்த விதத்தில் ஆச்சரியப்படுது? இப்போ டாக்டர் சாமர்வேல்னு சொல்லக்கூடியது வந்து கிறிஸ்தவ சமூகத்தில் உள்ளவர்கள் கூட அவங்களுக்கு பங்களிப்பு பற்றி அதிகம் தெரியாது. அவங்களை என்ன முக்கியத்துவமாக நீங்கள் நினைக்கிறீங்க? ரெண்டாவது, உங்கள் நடையில வழக்கமாக எனக்கு ரொம்ப அதிகமாக கவர்ந்தது ஒரு கிராஃப்ட். இந்த தொகுதியில் அது வந்து ஒரு நிகழ்ச்சியாக இருக்கு. ரொம்ப எளிமையை நோக்கி போயிட்டு இருக்குதேவோன்னு எனக்கு தோணுது. அது ஒருவேளை சினிமா ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் உள்ள ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குமோ இன்னொன்று கூட நான் அதை வாசிக்கும் போது ஆச்சரியப்பட்டேன். ரொம்ப ரொம்ப அதாவது அதை எப்படி சொல்ல முடியும், நிறுத்தப்படணும்னு சொல்ல முடியாது, அதில் அழுத்தம் இருக்கு. ஆனால் வழக்கமாக எழுதிட்டு வரக்கூடிய அந்த விஷ்ணுபுரம் போன்ற அந்த ஸ்டைலில் இருந்து ரொம்ப ரப்பர் மாதிரி, ஓரளவுக்கு ரப்பர் போல சொல்லலாம். ரப்பரில் கூட கொஞ்சம் கூட அழுத்தம் இருக்கு. இது எப்படி வந்தது உங்கள் எழுத்துல? ரொம்ப எளிமையாக இதாக சொல்லக்கூடியது, அதுவும் ஒரு வட்டாரத்தன்மையில் உள்ள நேசமணியை பற்றி. வட்டாரத்தன்மையை பற்றி எழுதப்படான்னு சொல்லலை, இந்த மாதிரிப்பட்டவருக்கு நீங்கள் சேஞ்ச் ஆனதுக்கு ஏதாவது காரணம் உண்டா? ஓகே, இது என்ன பற்றி உள்ள ஒரு விஷயம்? பொதுவாக என்ன பற்றி நம்ம மாணவர்கள்ட்ட பொதுவாக பேராசிரியர்கிட்ட ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஒரு பெரிய பாடத்திட்ட குழுவில் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் சொல்லாங்க, அவன் 4 கெட்ட வார்த்தை எழுதி ஒரு கதைன்னு சொல்லக்கூடியவங்க. அதை பற்றி உங்க அபிப்பிராயம்? முதல்ல உங்களை பற்றி சொல்றேன். உங்களுக்கே தெரியும் கடந்த 22 வருஷமா உங்களை ஒரு முக்கியமான எழுத்தாளராக சொல்லி வரக்கூடிய விமர்சனம் தான். இந்த கல்லூரியில் சொல்றதில்லை, நான் பேசுற எல்லா கல்லூரியிலையும் சொல்லியிருக்கேன். மலையாளத்தில் எழுதியிருக்கேன், அமெரிக்காவில் சொல்லியிருக்கேன், ஆஸ்திரேலியாவில் சொல்லியிருக்கேன், நியூசிலாந்தில் சொல்லியிருக்கேன், எல்லா இடத்துல சொல்லியிருக்கேன். அப்புறம் உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களுடைய படைப்புல படிக்கிற மாணவர்கள் அதை புரிஞ்சு கொள்ள முடியலன்னா எல்லா காலத்திலையும் அப்படித்தான் இருக்கு. உதயமித்தன் காலத்தில் அவரை எத்தனை பேருக்கு தெரிஞ்சது? ஆனால் ஒன்றுக்கு தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு பண்பாடு இருக்கு. பொதுவாக எழுத்தாளர் மறைந்த பிறகு அவங்க படிப்பாங்க. நீங்க ஒரு 30-40 வருஷம் காத்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய படைப்புல ஒரு விஷயம், இந்த அறம் வரிசை கதைகள் வந்து ஒரு தனி பிளாக்கான கதைகள். 12 கதைகள் தொடர்ச்சியாக 1.5 மாசத்தில் எழுதப்பட்ட கதைகள், எல்லாம் ஒரே உணர்ச்சியில் எழுதப்பட்ட கதைகள், எல்லா கதைகளும் ஒரே உணர்ச்சியில இருக்கு. அது ஏன் எழுதுனேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எனக்குலாம் 50 வயது ஆகுது. இப்போ உங்களுக்கு 50 வயது ஒட்டி வரும்போது இந்த லட்சியவாதம் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள், உயர்ந்த விஷயங்கள், தியாகம், அன்பு, பாசம், கருணை, இந்த மாதிரி விஷயங்கள்ல திடீர்னு நம்பிக்கை இழக்கிற மாதிரியான ஒரு உணர்வு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாம தான் சும்மா காத்தடைச்சு பம்பு மாதிரி உருவாக்குறோம். உண்மையில இருக்கா? மனித வாழ்க்கையை வந்து சோத்துக்கும் துணிக்கும் அல்லாடக்கூடிய ஒன்றா தான் இருக்க ஒழிய பெரிய கருணைக்கும் தியாகத்துக்குள்ள உண்மையில இடம் இருக்கா என்கிற ஒரு பெரிய சந்தேகம் பல வருஷங்களாக தொடர்ந்து ஆட்டி படைச்சுட்டே இருக்கு. செயற்கை அவருடைய சொல்லப்பட உண்மையில இதுக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு முறை திருவனந்தபுரத்துக்கு போயிருந்தேன். திருவனந்தபுரத்துல வேத சகாயம் மகனுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் சொல்லியிருக்கிறேன். உங்களே சொல்லியிருப்பாரு சார். அந்த கெட்டேட் சாஹிப்னு ஒருத்தர் இருந்தார். கெட்டேட் சாஹிப் ஹோட்டல் ஒன்று வச்சிருந்தார் திருவனந்தபுரத்துல, அந்த பத்மாவதியாருக்கு பின்னார். கெட்டேட் சாஹிப் வந்து 79 இறந்து போயிட்டார். அது வரைக்கும் அந்த ஹோட்டல் அசைவ ஹோட்டல்ல அவர் பில்லு போட்டது கிடையாது. ஒரு டப்பா தான் வச்சிருப்பார். இந்த டப்பால சாப்பிட்டு முடிஞ்சப்ப உங்களால் முடிஞ்ச காசை போட, இல்லைன்னா போட வேண்டியது. ஆனா நீங்க போய் உட்கார்ந்தா அவரு போற போக்குல உங்களை சிரிக்க மாட்டார். உங்களுக்கு வயிறுலே அவரே சாப்பாடு போடுவார். விவசாயம் தான் அந்த அவருடைய சித்திரத்தை மிக விரிவாக கொடுத்துருன்னா அவரை பார்த்ததே கிடையாது.
வேறு சகாயகுமார் அவங்க அப்பாட்ட சண்டை போட்டு அந்த காலத்துல போய் PhD பண்ணும்போது இங்கதான் போய் சாப்பிடுவாங்க. முதல் நாளைக்கு ரொம்ப மெலிஞ்சு ஒல்லியா இருக்கிற குமார் வந்து ஒரு வேலை இருந்தாலும் பில்லு போட்டுருவாருங்கிற பயத்துல ஒரே ஒரு மீன் துண்டு மட்டும் சாப்பிட்டுருக்கேன். கதை சாஹிப் ஒரு 8-10 மீன் துண்டு வச்சிருக்கேன். இவர் வேண்டாம் இப்படி கையை தடுக்க விடுறேங்க, அந்த தட்டால கையை நோங்கிற அடி விட்டார், கையடா அப்படின்னா சாப்பிட்டு அப்படின்னா. இவர் சாப்பிட்டுட்டு என்ன பண்ண தெரியல, பைசா இல்லை, பைசா படம் வந்துட்டார், அவர் கேட்கவே இல்லை. பல வருஷம் கழிச்சு இவருக்கு PhD பண்ணி முடிச்சு வேலை கிடைச்சு முதல்ல லோன் போட்டு அந்த காலத்துல 7,000 ரூபாய் கொண்டு போய் அந்த உண்டியல போட்டு அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஈவெண்ட் தான் அந்த கதை, கத்தையர் சாஹிப் கதை, சோற்று கணக்குங்கிற கதை. அதுதான் எனக்கு மனசுல வந்து முதல் கதை. அந்த ஹோட்டல பார்க்கும்போது இருந்துச்சு, வேற மருந்து இருந்திருக்கிறோம். இது சுற்றி அத்தனை பேர் எல்லாத்தையும் வித்துட்டு தான் இருக்கிறாங்க. 10 பைசா கூட இல்லாம எதுவுமே நடக்காது. இல்லை ஆனா ஒருத்தர் நிக்கவே விற்காம இருந்திருக்கு, ஒரு ஆள் விற்கவே வாழ்ந்திருக்கு, எத்தையுமே ஒரு நாள் கூட தன்னுடைய சேவைக்கு விலை போடாம ஒருத்தர் வாழ்ந்து செத்துருக்கு. அது பெரிய விஷயம் இல்லையா? அப்ப ஒருத்தர் இருக்காங்கிறது போதுமா? 1 லட்சம் பேர் வேற மாதிரி இருக்காங்கிறது முக்கியம் கிடையாது. இந்த ஒரு மன எழுச்சியில இருந்து இந்த வகையான ஆட்களை பத்தி மட்டும் எழுதுகிற எண்ணம் இந்த வரிசையில தான். முதல் கதை வந்து எம்.வி. வெங்கட்ராமன் பத்தி, அடுத்தது வந்து சோற்று கணக்கு, 2வது பிரசுரமான 2வது வந்து சோற்று கணக்கு. அதுலதான் நேசமணியை பத்தின வந்து அந்த கதை, டாக்டர் சாமுவேலை பத்தின கதை, இது எல்லாத்தையும் தொடர்ந்து எழுதிட்டேன். இந்த கதையில பல கதைகள் வந்து அந்த ஒரிஜினல் ஐடியா வந்து வேற சகாயகுமார் சொன்னார். உதாரணமா நேசமணி பத்தின அந்த இன்சிடென்ட் வந்து குமார் சார் எனக்கு சொன்னார், எனக்கு நான் பார்த்தே கிடையாது. டாக்டர் சாமுவேலை பற்றி பொறுத்தவரை இங்க பத்மாபுரத்துல வந்து ஒருத்தர் இருந்தார், பிரேமானந்த குமார் அப்படின்னு ஒருத்தர். இவர் வந்து நாங்கள் பிரேமா இங்க இருக்கும் போது டாக்டர் சாமுவேலை பற்றி ஒரு கட்டுரை எழுதணும்னு ஆசைப்பட்டார். ஏன்னா மலையாளத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான போயட்டான கவிஞரான வைரவப்பள்ளி ஸ்ரீதரமேனும் ஒரு கவிதை எழுதியிருக்கார், ஓடக்குழலும் கத்திங்கிற கவிதை எழுதியிருக்கார். அதுல டாக்டர் சாமுவேலை பற்றி நான் கவிதை, அந்த காலத்துல சர்ஜரி பண்றதுக்கு மலபார்ல இருந்து, அதாவது கோழிக்கோட்ல இருந்து இங்க நெய்யூருக்கு தான் வரணும், வேற எங்கேயும் யாருக்கும் ஆபரேஷன் பண்ண முடியாது. வைரவப்பள்ளி ஸ்ரீதரமேனுடைய அப்பா வந்து தொடையோட சர்ஜரிக்கு ஆகி கொண்டு சேர்ந்திருக்காங்க. அன்னைக்கு வந்து அனஸ்தீஷியா கிடையாது, ஒரு ஜெனரல் மயக்க மருந்து தான் கொடுப்பாங்க. அதனால தொடையை கிழிச்சு சர்ஜரி பண்ணிட்டாங்க. வலி தாங்க முடியாம இவர் அழறார். அழும்போது கட்டுப்படக்கூடிய சாமுவேல் வந்து அடிக்கிறாரு, வாய் மருந்து அடிச்சு அடிக்கிறார். அடியை வாங்கிட்டு பேசாம இருந்தாரு, அவர் கட்டுப்படுறார். இரவில் அவர் அழுதுட்டு இருக்கும்போது சாமுவேல் ஒரு புல்லாங்குழலோட வந்து அந்த புல்லாங்குழல வாசிக்கிறார், இவர் தூங்க வைக்கிறதுக்கு. அதுதான் அந்த கவிதை. காலையில கத்தியோட வந்த மனிதர் சாயங்காலம் புல்லாங்குழலோட வர, அதான் அந்த கவிதை. கத்தியும் புல்லா, ஒரே மனிதனுடைய 2 முகம். இந்த மனிதனை பற்றி ஒரு கட்டுரை எழுதணும் அப்படின்னு பிரேமானந்தகுமார் தேடி வந்தார். நாங்கள் டயசிஸ்ல போய் கேட்டோம், சாமுவேலை பத்தி ஏதாவது இருக்கு அவங்களுக்கு, அவங்களுக்கு யாருன்னே தெரியும். அதன் பிறகு நாங்களே தேடி ஸ்காட்டிஷ் காலேஜ் மாடியிலிருந்து சாமுவேலுடைய படத்தை கண்டெடுத்தோம். அதன் பிறகு வேற அவர் ஒரு முக்கியமான கட்டுரை ஒன்று மலையாளத்தில் எழுதினார். அந்த கட்டுரை பிரசுரமான பிறகு நிறைய கடிதங்கள் வர ஆரம்பிச்சு. இவ்வளவுக்கு திருவனந்தபுரத்தில் டாக்டர் சாமுவேல் மெமோரியல் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு, ஆனா கூட சாமுவேலுடைய வரலாறு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா அந்த கட்டுரை பிரசுரம் ஆன பிறகு நிறைய கடிதங்கள் வர ஆரம்பிச்சது, சாமுவேலை பத்தின முக்கியமான தகவல்கள் வர ஆரம்பிச்சது. அதன் பிறகு நான் டாக்டர் சாமுவேலை பத்தி ஒரு பெரிய கட்டுரை தமிழ்ல எழுதினேன். இன்றைக்கு நீங்க விக்கிபீடியாவிலேயோ அல்லது இணையத்தில் இருக்கக்கூடிய எந்த அகராதியில போய் பார்த்தாலும் சாமுவேலை பத்தி கட்டுரை நாளில கட்டுறது நான் தான் அதை போட்டிருக்கேன். சாமுவேலுடைய வாழ்க்கை ரொம்ப விபரீதமான விசித்திரமான ஒரு வாழ்க்கை. ஒரு வாழ்க்கையில் ஒரு மனுஷன் இவ்வளவு பெரிய வாழ்க்கையை வாழ முடியுமா? அதாவது அவர் மலையேறு மனிதராக இருந்திருக்கிறார். ஹிமாலயன் மவுண்டனிங் குரூப் உடைய ஆரம்ப காலத்துல தலைவர் ஒருத்தர் இருக்காங்க. முதல்ல 22 வயசுல டாக்டரா மாறி உலக போர்ல ஈடுபட்டார். முதல் உலக போர் பிரான்ஸ்ல வந்து ஒரு சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு கிரைஸ்டுடைய வெளி அழைப்பு வந்து அதற்கு வந்தார் சொல்றாங்க. அதன் பிறகு மலை ஏறி இருக்கிறார். வாழ்க்கையில் என்னென்னமோ இருக்கு, பெரிய வாழ்க்கை. அதாவது ஒரு 1000 பக்கம் பயோகிராஃபி எழுதினா தான் அவரோட வாழ்க்கை எழுத முடியும். ஸோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை இருக்க அது. இவரை பத்தி நான் வந்து டாக்டர் பேராசிரியர் ஜெயசாசன் அவர்களை கேட்டேன். ஜெயசாசனுடைய அப்பா டாக்டர் சாமுவேல் கூட இருந்தார், அட்டெண்டர் மாதிரி இருக்கிறார். சின்ன வயசுல ஜெயசாசன் வந்து டாக்டர் சாமுவேலை நிறைய இதை பார்த்துருக்காரு. அப்புறம் ஜெயசாசன் நிறைய சாமுவேலை பத்தி நினைவுகளை சொன்னார். அதுல முக்கியமான நினைவு என்பது, இங்க வந்து இந்த மார்கழி மாசத்துல அந்த காலத்துல காலரா ரெகுலரா வரும். காலரால் ஆட்கள் செத்துக்கிட்டே இருக்கும். டாக்டர் சாமுவேல் வந்து ஒரு பானிஸ் விளக்கு, இந்த அரிக்கன் விளக்கை கையில எழுதிக்கிட்டு தெரு தெருவா போய் கிளாத்தி மீன் சாப்பிடாதீங்க,
மீனை வந்து மீன் கழுவின அந்த எச்சிதை வந்து புதைச்சிருங்கோ, பூனைக்கு போடாதீங்க, தண்ணியை சுட வச்சு குடிங்க அப்படின்னு கத்திக்கிட்டே வருவார் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணார். பிறகு அவர் தான் காலம் பரவ ஆரம்பித்த பிறகு இந்த கிறிஸ்தவ பஜனை இருக்குல்ல, அந்த கோஷ்டி அமைச்சு ஒவ்வொரு வீடாக போய் பஜனை பாடுவாங்க. பஜனை பாடிட்டு இந்த மாதிரி கிளாத்தினின் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. கர்த்தரின் நாமத்தினால கிளாத்தினின் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாரு அப்படின்னு பேராசிரியர் சொன்னார். இந்த சித்திரங்கள்லாம் சேர்ந்து ஒரு லட்சியவாதியான ஒரு மகத்தான மனிதனை எனக்கு காட்டுச்சு. என்ன காரணம்? எங்கேயோ இடத்துல பிறந்து எங்கேயோ இடத்துல வந்து இங்கே முழு வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு போன ஒரு மனிதன். இங்கே நெய்யூர் ஹாஸ்பிட்டல் வந்து கிறிஸ்தவ டயசிஸனோ அல்லது லண்டன் மிஷனோ கட்டினா கிடையாது. அவருடைய குடும்ப சொத்தை அவர் வித்துட்டு வந்து கட்டினது. அதில் முதல் கட்டுமானத்தை யார்ஷையில் இருக்கக்கூடிய அவருடைய பங்களா வித்து தான் அவர் வந்து கட்டியிருக்கிறார். ஸோ இந்த வகையான மனிதர்களை மட்டுமே வச்சு கதையை தொடர எடுக்கணும். எல்லாமே நம்பிக்கை விடக்கூடிய கதை, லட்சியவாதத்துக்கு மேல் நம்பிக்கை விடக்கூடிய கதைகளை, அந்த கதை எல்லாமே அந்த வயசு தான். அந்த கதைகளுக்குரிய ஒரு மொழி தான் அந்த நெகிழ்ச்சியான மொழி. நீங்க சொன்னீங்க இறுக்கமான ஒரு அறிவுஜீவி மொழியில் எழுத முடியாது. எங்கேயோ பிறந்த ஒரு மனிதர் இங்க வந்து யாரோ மனிதர்களுக்காக வாழ்க்கை சித்து போற விஷயத்த ஒரு சொட்டு கண்ணீர் இல்லாம ஒரு எழுத முடியும். அந்த கதையில் எல்லாத்துலயும் அந்த கண்ணீர் இருக்கு. கெத்தேசாவை பத்தின கதையா சரி, டாக்டர் சாமர்வல் பத்தின கதையா இருந்தாலும் சரி, காரி டேவிஸ் பத்தின கதையா இருந்தாலும் சரி, எல்லா கதையிலுமே ஒரு சாதாரண மனிதனாகிய நான் மாபெரும் லட்சியவாதிகளை பார்த்து, மகத்தான லட்சியங்களுக்காக வாழ்ந்து இறந்தவர்களை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு பிரமிப்பும் ஒரு துணி கண்ணீர் அந்த கதையில். அதனால அந்த நெகிழ்ச்சியான கதைகள். அதன் பிறகு இப்ப எழுதக்கூடிய கதைகள் வேற நுட்பமான விஷயங்கள் எழுதப்பட்ட கதைகள், நீலாம்பத்தை கதைகள் ரொம்ப நுட்பமான விஷயங்கள் எழுதுகிற கதைகள். அந்த கதை அப்படி இருக்காது, எல்லாமே வேற மாதிரி இருக்காது, இன்னும் அடர்த்தியும் செறிவு கொண்ட கதைகள் தான். இப்போ ஒரு மூவி நான் பார்த்தேன், ஒளிமுறைன்னு சொல்லிட்டு. அது ரொம்ப அழகா இருந்தது. நான் முன்னாடி டாக்குமெண்ட்ரியில அந்த சப்ஜெக்டை பார்த்துருக்கேன், தூர்தர்ஷன்ல அந்த பீரியட்ல. என்னை ரொம்ப ஃபேசினேட் பண்ண ஒரு சப்ஜெக்ட். ஜஸ்ட் ஒரு பிலாங்கிங்ஸை வெளியே வச்சுட்டாலே ஒரு டிவோர்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப கவர்ந்தது. அதை பற்றி நீங்கள் அந்த சப்ஜெக்ட் எழுதுனதுக்கு பின்னாடி என்ன இருக்கிறது அப்படி தான் இருக்கா, உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ஏன் எழுத தோணுச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. உடம்புடையது என்னுடைய சொந்த சுயசரிதை குறிப்புகள் தான், என்னுடைய குடும்ப குறிப்புகள் தான். அந்த குறிப்புகளை தான் சினிமாவாக ஒளிமுறைக்காக திரைக்கதை எழுதினேன். அந்த குறிப்புகள் பாஷா போஷனில் வெளியான போது நடிகர் சீனிவாசன் என்ன தொடர்பு கொண்டு அந்த சினிமாவாக நீங்கள் எழுதி கொடுங்கன்னு கேட்டார். அப்போ நான் சினிமாவாக எழுதினேன். அப்போ மதுபால் அதனுடைய இயக்குநராக இருந்தார். எழுதி முடிச்சோடனே சீனிவாசன் படித்து பார்த்துட்டு இதில் அப்பாவுடைய கேரக்டர் ரொம்ப கம்பீரமான கேரக்டராக இருக்குது, என்னுடைய தோற்றம் சரியாக வராது, நான் மீசை எடுத்துட்டு நடித்தா சரியாக வராது, அது மோகன்லால் நடிக்கலாம்னு சொன்னான். ஆனால் மோகன்லாலுடைய டேட் கிடைக்காதனால லால் நடித்தார். அது 2012 செப்டம்பர் வெளிவந்தது. இந்த வருஷம் மலையாளத்திலேயே மிகச்சிறந்த 2வது திரைப்படத்துக்கான விருது பெற்றிருக்கு. அதனுடைய கதை கருதுங்கிறது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையாளிகள்கிட்ட இருந்து வந்த தாய்மொழி சொத்துரிமை மேட்ரியார்கல் சொசைட்டியுடைய அம்சம். இது என்னுடைய குடும்பத்திலே நான் பார்த்த விஷயம் தான். இது சம்பந்தமா இன்றைக்கு இருந்து புரிந்து கொள்ள ரொம்ப கஷ்டமான விஷயம். மேட்ரியார்கல் சொசைட்டியில டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய நாயர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க அம்மாக்கள் காலத்துல இது கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னு இன்டர்நெட் வழியா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் இந்த ஸ்டோரி எனக்கு கொஞ்சம் கூட ஃபேசினேட் பண்ணுச்சு. நிறைய பேர் இப்போ யூஎஸ்ல தான் இருக்கிறவங்க கூட இதை ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அதாவது இந்த அமைப்பு இருந்தது வந்து 1950 வரைக்கும். 1950 வரைக்கும் இந்த அமைப்பு இருந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து அசாதாரணமான உரிமையோட இருந்திருக்காங்க. பெண்கள் மிகப்பெரிய உரிமையோட மிகப்பெரிய சுதந்திரத்தோட இருந்திருக்காங்க. 1950களுக்கு பிறகு படிப்படியாக பெண்களுடைய சொத்துரிமை இல்லாம ஆயிடுச்சு. சொத்துரிமை இல்லாம ஆக பெண்கள் அடிமையாகிட்டே வந்தாங்க. என்னுடைய அம்மாவுடைய காலம் வரும்போது பெண் வந்து அடிமை தான். அடி வாங்கி வீட்டில் உட்காந்து அடம்பு. நான் சொன்னேன் ஒரு கதை எழுதுறதுக்கு சொல்றேன் எங்க அம்மா அப்படின்னு. எங்க பாட்டிட்டு அவங்க சம்மதக்காரங்க போய் நீ கதை எழுத சொல்ல முடியுமா, வெளியே போடான்னு சொல்லிடுவோம். இந்த மாற்றங்கள் என் பாட்டி காலத்துல இருந்து எங்க அம்மா காலகட்டத்தில் ஒரு பெரிய மாற்றம். என்னுடைய பாட்டி வந்து மிகப்பெரிய படிப்புள்ளவங்களா இருந்திருக்கிறாங்க. சுந்தர ராமசாமி என்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. தென்மொழி மாவட்டத்தில் நாயர் சமுதாயத்தில் வந்த மாற்றத்தை கடைக்கு உள்ள இருந்துட்டு பார்க்குற கோணத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. 1958 ஒரு நாயர் ஸ்திரீ கையில் ஒரு துணிப்பையோட அப்படி ஏறி வருவா, கடையில் முதல்ல வருவா, வந்து
முதலாளி அடிங்கப்பா, முதலாளி வருவார், சுந்தரா செஞ்சு சொல்லுவார், துணி பார்க்கணும் அப்படிம்பாங்க. பின்னால ஒரு நாயர் தோல் பையோட வந்துருக்கார், அவர் ஹஸ்பண்ட். 1980 முதல்ல ஒரு நாயர் சட்டையெல்லாம் சுட்டி போட்டு கையில் ஒரு கட்சிக்குள்ள வச்சுட்டு முதல்ல ஏறி வர்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தைய எடுப்பு எடுத்துக்கிட்டு நாயர் திருப்பினார். இவர் துணி எடுக்கிறார், அந்த அம்மா இது போதுமா அடிக்கிறார், போதும் தலையாட்டுறாங்க, பிள்ளை போட அடிக்கிறாங்க. இந்த ரோல் வந்து தலைகீழா மாறி இருக்கு. பெண்ணோட இடம் வந்து கிட்டத்தட்ட காலியாயிருக்கு. இந்த மாற்றத்தை எழுதணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமா இருந்தது. என்னுடைய குடும்பத்தில் இருந்த அந்த மாற்றம் தான் எழுதணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் தொடக்கம். அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க அப்பா ஒரு சுதந்திரமான ஒரு மனிதராக அரசாங்க வேலையில போய் சப்ரிஜிஸ்டராக இருந்து ரிட்டையர் ஆனார். அவரே படிச்சு மேல வந்தார். அவருக்கும் அவருடைய அம்மாவுக்குமான உறவு மிக சிக்கலான ஒரு உறவு. அவங்க அம்மா லட்சுமி குட்டி அம்மா மிகப்பெரிய படிப்புள்ளவங்க, ரொம்ப தோரணை, தன்னை ஒரு சக்கரவர்த்தின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பல கணவர்கள், பல சம்பந்தங்கள், நிறைய கோர்ட் கேஸ், லேண்டு, அது ஒரு வேற உலகம். அவங்களுக்கு ஆண்கள் ஒரு பொருட்டாக இருந்த கிடையாது. ஆம்பளையா நான் சொன்ன பேச்சு கேட்க நினைச்சேன். அதுக்கு எதிராக எங்க அப்பாவுடைய மனநிலை வந்து எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அம்மாவை வந்து தான் சொல்லப்படி கேட்க நினைச்சேன். இதுக்கு இது ஒரு கட்டத்தில் எங்க அம்மா வந்து பொறுமை இழந்து, எங்க அம்மா அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு ஒரு நாள் கூட அனுப்பின கிடையாது. எங்க அம்மா என்னுடைய அண்ணாவை பிரசவமா இருக்குது மட்டும்தான் எங்க தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் 23 வருஷம் எங்க அம்மா தன்னுடைய தாய் வீட்டுக்கு ஒரு முறை கூட போன கிடையாது, அனுப்பின கிடையாது. இப்படி சிறை வைத்து வாழ்த்தார் எங்க அப்பா. அதனுடைய எதிர்வினை எங்க அம்மா சூசைட் பண்ணிட்டாங்க. ஒரு பெரிய குற்றுணர்வுல எங்க அப்பாவும் சூசைட் பண்ணிட்டாங்க. இந்த வாழ்க்கையை நான் கூர்ந்து பார்க்கிறேன், என்ன நடந்தது இவங்களுக்குள்ள. இதுதான் இந்த கதை, ஒளிமுறைகிற கதை. இதுதான். இப்ப நீண்ட காலத்துக்கு பிறகு நான் வந்து சென்னை போய் பரீட்சா ஞானி என்ற பெயர்ல அறியப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பத்திரிகையாளருடைய வீட்டுக்கு போறேன். அங்க போனா அவர் ஹார்ட் அட்டாக் வந்து படுத்திருக்காரு. நான் அதை பார்க்கத்தான் போயிருக்கேன். ஒரு 10 வருஷம் முன்னாடி பரீட்சா ஞானியோட மனைவி விவாகரத்து வாங்கி போயிட்டாங்க. அவங்க சென்னையில தான் வேற இடத்துல வாழ்றாங்க. எனக்கு தெரியும், பத்மாவை நல்லாவே தெரியும். அந்த போனா இவங்க வீட்டுல பத்மா இருக்கிறாங்க. ஆனா நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு கேட்டேன். இல்ல, ஹார்ட் அட்டாக் வந்தது, தனியா இருக்கிறாரு, பார்க்க ஆள் இல்லை, அதனால நான் 1 மாசம் நீங்க பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா. பார்த்து முடிச்சு இவர் எதிர்த்தோன்னா நம்ம திருப்பி போயிடுச்சு. அப்ப எனக்கு ஒரு பெல் அடிச்சு, ஒரு வேளை இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடிஞ்சா அவர் 2 சூசைட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் சரியா, உண்மையில அதான் சரிதானோ, அதான் பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு தோணுச்சு. அதாவது விவாகரத்து பண்ண முடியாதனால எங்க அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க விவாகரத்து பண்ணியிருந்தா ஒரு நல்ல உறவு இருந்திருக்குமோ. ஆணுக்கு பெண்ணுக்குமான நல்ல உறவு வந்து இருவரும் முழு சுதந்திரமாக இருக்கும்போது மட்டும்தான் வரவே ஒழிய ஒருத்தர் இன்னொருத்தருடைய அடிமையாகவோ கீழாக இருக்கும்போது வராதுங்கிறது அந்த கதை. அதைத்தான் ஒழுங்குமுறையா எடுத்திருக்கேன். கடைசியில மீனாட்சி அம்மா டிவோர்ஸ் வாங்கிட்டு போறாங்க, ஒழுங்குமுறை வாங்கிட்டு போறாங்க. போகும்போது சொல்றாங்க, நான் ஒண்ணு வெறுத்துட்டு போகல, கோச்சிட்டு போகல, இன்னொருத்தருக்கு அடிமையா இருக்க முடியாம தான் போறேன். ஆனா என்னுடைய கடமைன்னு ஒண்ணு இருக்கு, உடம்பு சரியில்லாம வந்து பார்த்துக்குவேன், எல்லாத்துக்கும் பொறுத்து எடுத்துக்குவேன், நான் கூட இருப்பேன், ஆனா மனைவியா இல்லை தோழியா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதான் இந்த ஒழுங்குமுறைங்கிறது. ஸோ இது வந்து வாழ்க்கைக்கும் உள்ள ஒரு சின்ன இடைவெளியை தான் அது காட்டுது. ஆயுர்வேதிக் வைக்கிறாங்க. அங்க ஒரு பெண்ணு வந்து சிகிச்சைக்கு வராங்க. குழந்தை இறந்து போயிருக்கு. 1 வாரத்துக்கு மேலாக பால் நெறி கட்டி மார்பகங்கள் பெருசாகி வீங்கி சீழ் கட்டி இருக்கு. அந்த பாலை வெளியெடுக்கிறதுங்கிறது வந்து பெரிய வலி தரக்கூடிய விஷயம். அழுத்தினால எடுக்க முடியாது, கடுமையான வலிக்கும். அப்ப என் பெரியப்பா என்ன சொல்றாரு, கொலை அட்டை பிடிச்சிட்டு வா அப்படிங்கிறார். அப்ப நாங்கள் ஒரு பசுவை கொண்டு போய் ஒரு தண்ணிக்குள்ள இறக்கணும். அப்ப அது வயிற்றுல அட்டை கடிக்கும். உடனே அதை மேலே எடுத்து அந்த அட்டையை பொறுக்கி போட்டு நிழல்ல போட்டு காய வச்சோன்னா அட்டையெல்லாம் சுருங்கிடும். அந்த சுருங்கின அட்டை அந்த பெண்ணுடைய பிரஸ்ட்ல வச்சு துணியால கட்டி விட்டான். அந்த அட்டை வந்து ரத்தத்தை ஃபுல்லா குடிக்க வலிக்கவே வலிக்காது. திருப்பி எடுத்து அந்த அட்டை ரொம்ப பெருசா இருக்கு, அதை கொட்டிட்டு அடுத்து மறுபடியும் வைக்கிற. அப்படி 4 முறை வைக்கும்போது பிரஸ்ட் சுருங்கிடும். இந்த எடுத்த அட்டைய கோழிகளுக்கு போடுறாங்க சாப்பிடுது. அப்ப அந்த பெண் சொல்றா வந்து, வேண்டாம் உடையது, என்னுடைய பாலை பிடிச்சது தானே, என் முலை பிடிச்சது இல்லை அப்படிங்கிறேன். என்னுடைய பிரஸ்ட்டை பிடிச்சது, அதே தன்னுடைய பிரஸ்ட் பாலை பிடிச்சதுனாலே தன்னுடைய குழந்தைகளை அவங்க நினைக்க ஆரம்பிக்கிறேன். என்னுடைய குழந்தை பிடிச்சது, அதை கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ இந்த கதை ஆரம்பிக்கும் போது இவன் சொன்ன இந்த வரி, எங்க அட்டை குளத்துல பிடிச்சு வந்து உயிரிலா இருந்தா கூட தன்னுடைய குழந்தைய அவன் நினைக்கிறாங்கிறது ஒரு வரிதான் மனசுல இருக்கு. இந்த இடம் வரைக்கும் கதை கொண்டு சேர்த்தா இதிலிருந்து தாய்ப்பாசம்னா என்ன, தாயுடைய விஷயங்கள் என்ன, எல்லா விஷயத்தையும் வாசிக்க போயிடுவோம். எல்லா விஷயங்களும் ரசிகனுடைய கற்பனை போக முடியும். இந்த இடத்துல நிறுத்தணும் எனக்கு தெரியும். இந்த இடத்துல நிறுத்துறதுக்கு தேவையான இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கரெக்டா இந்த இடத்துல கொண்டு வந்து அந்த வசனத்தை அவர் சொல்லலாம், வேண்டாம் என் பால் பிடிச்சது இல்லை, கொல்ல வேண்டாம், கொடிக்கு போறாங்க, திருப்பி படத்துல போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல வசனம். இப்படிதான் ஷார்ட் ஸ்டோரி எழுதுறது. எங்க முடியுங்கிறது ஆசிரியருக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. அந்த முடிகிற இடத்துல இருந்து அது தொடங்குது. செக்காவ் சொல்றாரு, நல்ல சிறுகதையுடைய கடைசி வரி என்பது ரயிலுக்கு காட்டக்கூடிய பச்சை கொடி பாய். அதுக்கப்புறம் தான் ரயிலே ஸ்டார்ட் ஆகும். எங்களுடைய ஆசிரியர்கள்லாம் எங்களுக்கு போயம்லாம் இருக்கும்போது சொல்லுவாங்க, திஸ் பர்சன் ஹேஸ் யூனிக் இது, ஏன்னா அவரோட ரைட்டிங்ஸ்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும், சிம்பிள் லாங்குவேஜ் இல்லை அப்படின்னு. சில நேரங்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, ரொம்ப சிம்பிள், எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னு 2 விதமாக கமெண்ட் பண்ணுறாங்க. உங்களுடைய சில இது ஆர்டிகல்ஸை படித்தா அதில் எல்லாமே சிம்பிளாக இருக்குது, கலோக்கியல் ஸ்டைலில் நாங்கள்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுடைய கருத்து என்ன சார்? ஸ்டாண்டர்டாக எழுதி இப்படி சில பேரோட பாராட்ட பெற்றுக்கணும் அப்படின்றதா, இல்லை கலோக்கியில எழுதி எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படின்ற கோட்பாடா எது? சாதாரணமாக வந்து எல்லா கல்லூரி மேடையில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்களை எல்லாம் சொல்லுவாங்க, இவர் பாமரருக்கும் புரியும்படியாக எழுதியவர் அப்படி ஒரு ஆர்டிஸ்டே கிடையாது. பாமரன் ஒருத்தர் இருக்கும் பட்சம் அவனுக்கு கலையை புரியாது. ரெண்டாவது, பாமரனுக்கு எதுக்கு அதை சொல்லணும், ஏன் புரிய வைக்கணும்? எந்த ஒரு கலையும் அந்த கலையை ரசிப்பதற்கான மனநிலையும் ஓரளவுக்கு பயிற்சியை கொண்டவங்களுக்கு மட்டும்தான் புரியும். உங்களுக்கு சினிமா பாட்டு ஈஸியா புரியுது, பிடிக்குதுன்னா சின்ன குழந்தையா இருக்கும்போது சினிமா பாட்டை கேட்கறதுக்கான பயிற்சியும் எல்லாம் உங்களுக்கு இருக்குங்கிறது. சினிமா ஏன் பார்க்க முடியுதுன்னா சினிமா பார்க்கறதுக்கான ட்ரைனிங் உங்களுக்கு இயல்புல வந்துருதுங்கிறது. லிட்ரேச்சர் எடுத்து பார்த்தா அந்த ட்ரைனிங் உங்களுக்கு இல்லாதனால ஈஸியா படிக்க முடியும். அப்ப எந்த ஒரு ஆர்ட்டும் அதை படிக்கிறதுக்கான உங்க சைட்ல உள்ள ட்ரைனிங்கும் ஒரு பேஷன்ஸ் நீங்க கொடுத்துதான் ஆகணும். இது கொடுக்க மாட்டேன், இருந்தாலும் எனக்கு கதை புரியணும், கவிதை புரியணும் நீங்க சொன்னீங்கன்னா அந்த கலைஞருக்கு பண்ணக்கூடிய ஒரு அவமதிப்பு. இது இது கலைக்கு மட்டும் கிடையாது, எல்லா வகையான சுவைக்கு இது பொருள். நீங்க உங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாழதான் தெரியுது, பயணங்கள் பண்ணீங்கன்னா இப்ப பிலிப்பைன்ஸ்ல போயிறீங்கன்னா அந்த ஊருடைய பெஸ்ட் ஃபுட் அவங்க கொடுப்பாங்க. உங்களுக்கு சைக்கிள் வாமிட் வரும். இன்னொரு ஊர்ல வந்து ஒருத்தர் 300 கிலோமீட்டர் டிரைவ் பண்ணி கூட்டிட்டு போய் கொப்பரை மாதிரி ஒரு மீனை வாங்கி கொடுத்தாரு. ஆஸ்திரேலியா கொப்பரை மாதிரி இருக்காது. அந்த மீனை அப்படியே ஸ்டீம்ல வச்சு சுட்டு அது ஓட வெட்டி ஒரு ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறாங்க. உள்ள கடவுளன்னு மூக்கிபி மாரி ஒன்று இருக்கு, அதை உறிஞ்சி குடிக்கணும். அதுதான் அந்த ஊர்லேயே பெஸ்ட் ஃபுட்டுன்றாங்க. வாங்கி தான் வரும். ஆனா கொஞ்சம் கவனம் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் மனசு அது கொடுத்தீங்கன்னா, ஒரு 2 முறை 3 முறை சாப்பிட்டீங்கன்னா உண்மையில பிடிக்காது. ஒரு 10 முறை சாப்பிட்டீங்கன்னா அது நல்லா இருக்கு. நான் சின்ன வயசுல இருக்கும்போது திருவரங்குல எங்க வீட்டுக்கு நேர் இந்த பக்கத்துல திருவனந்தபுரம் ஆல் இந்தியா ரேடியோல வேலை பார்த்தா ஆர் சோமசேகரங்கிற வயலின் வித்துவான் இசையமைப்பாளர் அப்படின்னா இரவு பகலா காலையில எந்திரிச்சு வயலின் வாசிப்பேன். சைக்கா எங்களுக்கெல்லாம் என்னது பூனையை போட்டு கழுத்துல இருக்கிற மாதிரி சவுண்ட் இருக்கும். அப்புறம் முக்கியமான கீர்த்தனைகளை வாசிப்பேன். அப்படியே எங்களுக்கு ஒட்டம்லாம் எரியும். ஒரு சத்தங்கிறதுக்கு வேலை எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த வெறுப்பை நான் கிரியேட் பண்ணிட்டோம். ஆனா பல வருஷம் கழித்து நான் வந்து ஒரு தஞ்சாவூர்காரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ வழியா கர்நாடக சங்கீதத்தை அறிமுகம் பண்ணிக்கிட்டு கீர்த்தனைகளை கேட்க ஆரம்பிச்ச போது என்னோட நினைவுல எவ்வளவு அற்புதமான பாட்டை கேட்டிருக்கோன்னு எனக்கு தெரியும். அப்ப கொஞ்சம் கவனத்தை கொடுக்க முடியும்டா, கொஞ்சம் உழைப்பை கொடுக்க முடியும்னா எந்த கலையும் கொடுக்க. அப்ப கலையை வந்து பாமரனுக்கும் புரியும் கலை கிடையாது. அப்படி கலை இதுவரைக்கும் உருவாக்கப்படுறது. இதுக்கு மேல இலக்கியத்திலேயே 2 வகையான எழுத்துக்கள் இருக்கு. ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் கொஞ்சம் கவனம் பண்ணா எந்த ஆளு ரசிக்கணும் அந்த ப்ரோஸ், அந்த ஸ்ட்ரக்சர். நான் வந்து ஷேக்ஸ்பியருடைய பல நாடகங்களை மேடையில பார்த்துருக்கேன். கனடாலையும் லண்டன்லையும் மேடையில பார்த்துருக்கேன். மேடையில பார்க்கும்போது தெரியுது இன்றைக்கு எந்த ஒரு திரைக்கதை ஆசிரியரை விடவும் வேற பிரமாதமான திரைக்கதை ஆசிரியர் தெரியுது. உங்களுக்கு தெரியும் வந்து முதல்ல எப்படி ஆரம்பிக்கும், மேடையில் ஒருத்தர் ஓடி வருவான், அவனை கொல்றதுக்கு வாளோட 10 பேர் பின்னால் துரத்தி வருவாங்க, அவனை பிடிப்பாங்க. அங்கிருந்து ஆரம்பிக்கிறதா எப்படி வரும்போது ஒரு ஹாலிவுட் சினிமா மாதிரி ஆரம்பிக்கிறது அவருடைய நாடகம். அந்த அளவுக்கு துருதுருப்பான நாடகங்களா இருக்கு. ஆனா அதே டைம்ல மில்டனை படிக்கணும்னா நீங்க தொடர்ந்து உட்கார்ந்து விக்கிபீடியா வச்சு இது என்னத்தை சொல்றாருன்னு பார்த்து 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 தான் படிக்க முடியும்.
ஆனா 2 பேருமே முக்கியமான ஆசிரியர்கள். இவர் குறைவானவர், இவர் மேலானவர்களே கிடையாது. இவர் சொல்லக்கூடிய விஷயங்களை இப்படி சொல்ல முடியும், உணர்ச்சிகரமான கொந்தளிப்பான விஷயங்களை இப்படி சொல்ல முடியும். அறிவார்ந்த வரலாற்று பூர்வமான தத்துவத்துவமான விஷயங்களை மீண்டும் சொல்றாரு, அது அப்படித்தான் சொல்ல முடியும். எல்லா காலத்திலும் இலக்கியவாதிகள் இப்படிதான் இருந்திருக்காங்க. புதுமைப்பித்தனுடைய கதைகளை நீங்க எடுத்து படிச்சிட முடியும், சுவாரஸ்யமா இருக்கும். மௌனி கதைகளை 2 தடவை 3 தடவை படிச்சு அதுக்கப்புறம் தான் அர்த்தங்களுக்கு போக முடியும். 2 வகையான எழுத்தாளர்களும் முக்கியமான எழுத்தாளர்கள். 2 வகையான விஷயங்களை சொல்றாங்க மட்டும்தான் அது. Why writers have a unique appearance, unique talk, unique intonation? உதாரணமாக எங்களுடைய ஆசிரியர்களே சொல்லலாம். எங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஆசிரியர் ப்ரொஃபஸர் ஜெய்சேகர், அவர் வந்து ஒரு லைன்ல சொல்லுவார். ரொம்ப கிரேட் ஃபிலாசபர், என்ன பொறுத்தவரை இதுவரை நான் பார்த்ததில்ல. அவர் சொல்ற ஒரு லைன்ல நான் ரிஃப்ரெஷ், சில நேரங்களில் சில லைன்ஸ் போயமேவா சில கவிதைகளாகவே வந்துடும். அவ்வளோ தூரம் ஒரு வித்தியாசமான அவருடைய நடை வித்தியாசமா இருக்கும். நான் ரசிச்சு பார்ப்பேன் சில நேரங்களில், சில இடங்கள்ல. அடுத்ததாக யூனிக் டாக், இன்டர்நேஷன் இருக்கு. எங்களுடைய தமிழ் ஆசிரியர் குமாரசெல்வா, அவரை பற்றி பல விமர்சனங்களை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவருடைய வகுப்பு எப்போ வரும் நான் காத்துட்டே இருப்பேன். ஒரு வகுப்பு மிஸ் பண்ணிருக்கேன், ரொம்ப கவலையா இருக்கும். எனக்கு என்ன கேள்வினா, அவருடைய டாக் வித்தியாசமா இருக்கும். எல்லாரும் பேசுவாங்க, ஆனா அவர் கிளாஸ் எடுக்கிறது வித்தியாசமா இருக்கும். நிறைய இன்டர்வியூஸ் இடையில போட்டு வித்தியாசமா இருப்பாங்க. எனக்கு என்ன கேள்வினா, ஏன் இவங்களுக்கு ஒரு யூனிக் அப்பியரன்ஸ், வித்தியாசமான அப்பியரன்ஸ், வித்தியாசமான டாக், வித்தியாசமா இவங்க இருக்கிறாங்க? எதனால? அவங்க அதிகமா திங்க் பண்றதுனாலயா, இல்ல அதிகமான இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க? எதனால? அதாவது ஒரு 2500 வருஷங்களுக்கு முன்னாடி பவபூதிங்கிற சம்ஸ்கிருத ஆசிரியர் இலக்கியத்துக்கு ஒரு வரவே கொடுக்கிறார். அதுல உள்ளுடைய முதல் வரையறை அனன்யதா அப்படிங்கிறது. அனன்யதா அப்படின்னா பிரிதொன்றில்லாத தன்மை. இந்த கதை மாதிரி, இந்த கவிதை மாதிரி இன்னும் இருக்கக்கூடாது. அது அதனுடைய சிறப்புடைய முதல் அம்சம். பிரிதொன்று இல்லாத தன்மை, அதான் யூனிக்னஸ். யூனிக்னஸ்ங்கிறது எல்லா ஆர்ட்டுடைய தனித்திறமை. ஒட்டுமொத்தமாக பார்த்தா இந்த கதைக்கு பெரிய வித்தியாசம் இருக்கிற மாதிரி இருக்கும். சங்ககால கவிதையில பார்த்தா கவிஞர் கவிதைக்கும் பரணர் கவிதைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆனா கூர்ந்து பார்த்தா வரணர் மட்டுமே செய்யக்கூடிய விஷயம் இருக்கு, அது கவிஞர் செய்யவே முடியாது. இந்த தனித்தன்மை தான் ஒரு கலைஞனை உருவாக்கும். இந்த தனித்தன்மை அவன் அடையாளம் கண்ட பிறகு இப்போ வந்து குமரி மாவட்டத்தை பற்றி ஏறத்தாழ ஒரே நிலத்தை பற்றி நானும் செல்வம் எழுதியிருக்கேன். நீங்க படிச்சீங்கன்னா என்னுடைய மண் வேற, அவருடைய மண் வேற. அவருடைய நிலத்தில் இருக்கிற ஆட்கள் வேற, என்னுடைய நிலத்தில் இருக்கிற ஆட்கள் வேற. நாங்கள் ஒரு 2 கதை தொப்பி வச்சா வேற வேற நான் ராஜ்யத்தை பத்தின கதை மாதிரி தான். ஏன்னா அவர் பார்த்த விஷயங்கள் நான் பார்த்துட்டேன், நான் பார்த்த விஷயம் அவர் பார்த்துருக்கேன். இது வந்து எழுத்தாளருடைய தனித்தன்மை, பார்வை சம்பந்தமாக. 300 எழுத்தாளர்கள் வந்து குமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டத்தில் வாழ்ந்தாங்கன்னா 300 மார்த்தாண்டத்தை எழுதுவாங்களே வெளிய ஒரு மார்த்தாண்டமா இருக்கு. இந்த தனித்தன்மை தான் ஒரு கலைஞர் உருவாகும். காலப்போக்கில் என்ன ஆகும்னா இந்த தனித்தன்மை அவனுடைய எல்லா இயல்புகளையும் வெளிவரும். அவனுடைய பேச்சுல, சிரிப்புல, எல்லாத்துலையும் வெளிவரும் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எனக்கு குமாரசெல்வம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாழ்க்கை வீடாக சுற்றி இருக்கேன். அவர் இங்கே வந்து வெளியே போனதே கிடையாது. ஸோ இது எது எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா 2 சம்பந்தம். சங்க இலக்கியத்தில் ஒரு உவமை வரும். ஒரு அம்பை வெட்டிங்கன்னா அந்த அம்பு நேராக போய் இலக்கிலப்படுது. அதோட நிழல் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் ஜம்ப் பண்ணி அதுவும் அதே சமயத்தில் வந்து இலக்கிலப்படும் இல்லையா? அம்பை வெட்டிங்கன்னா அம்பு போய் போகிற தூரம் இருக்கும், நிழல் வந்து சேரக்கூடிய தூரத்துக்கு டைம் வித்தியாசம் கிடையாது. ஆனால் இது ரொம்ப கிலோமீட்டர் சுற்றி வந்துடும், இது பேராக போயிடும். ஸோ இவர் வெளியே ஒன்று போகல, நான் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். இது எல்லாமே சேர்ந்து அந்த வித்தியாசம் உருவாக்கு. நான் எழுதக்கூடிய மார்த்தாண்டங்கிறது நான் ஆஸ்திரேலியாவில் போயிட்டு வந்து பார்த்த மார்த்தாண்டம், ஒரு மார்த்தாண்டத்தில் இருந்து பார்த்த மார்த்தாண்டம். ஆக எவ்வளோ எடுத்தாலும் ஒரு ரைட்டர் வந்து ஒரிஜினலாக இருந்தாங்கன்னா அந்த ரைட்டருக்கு இன்னொரு ரைட்டரோட எந்த சாயம் இருக்கு அடிப்படையில். இந்த யூனிக்னஸ் தான் எழுத்தாளர் உருவாக்குது. அவனுடைய எல்லா தன்மையிலும் அது இருக்கும். அந்த அம்சம் காரணமாக தான் அவனை நம்ம எழுத்தாளர் நினைக்கிறோம். இது வந்து என்ன சொல்றது, யூனிக்னஸ் மேட் ரைட்டர். அவங்க வந்து அதிகமா யோசிக்கிறாங்க, அப்படிதானே? நீங்க சொல்ல அதோட அதிகமா வந்து பிசினஸ் பண்ண யோசிக்கிறாங்க. ஈஸியா ஒரு கொஸ்டின் சார். நாங்கெல்லாம் நியர் ஃபியூச்சர்ல ஒரு போயட்ஸா, நாவலிஸ்டா, ரைட்டர்ஸா வர வேண்டியவங்க. நீங்க சொல்லியிருக்கீங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் யூ கேன் ரைட். நீங்க எழுதுனா உங்களுடைய கவிதையில வரப்ப யூ கேன் பிகம்
சொல்லுவாங்க. ஒரு ஒரு கேர்ள் அழகா இருக்கேன்னா அவளுக்கு சில லவ்வர்ஸ் இருந்தால் தான் பியூட்டி அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அப்போ ஹவுஸ் நாங்கள் எழுதுகிறோம், வி லவ் டு ரைட். சில ரசிகர்கள் இல்லாத பட்சத்தில் நாங்கள் எப்படி சார் அந்த நாங்கள் எழுதுறத ஹவு டு என்ஜாய், எப்படி நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறது, ஹவு டு கெட் பப்ளிஷ்ட், அதான் எங்களுடைய ரெண்டு விஷயம். ஒன்று, போன தலைமுறையில் நான் சொன்னேன்ல எழுத்து சோறு போடுமான்னு கேட்டாங்க. இந்த தலைமுறையில் என்ன உண்மைன்னா வேற எதை விட எழுத்து சோறு போடுங்கிறது. அது ஒரு ப்ரொஃபஷனல் அளவுலேயே தரமான எழுத்து இருந்து ரொம்ப முக்கியமான எழுத்துக்கள் நினைக்கிறேன். உங்களுக்கு தமிழில் நல்ல ப்ரோஸ் எழுத முடியும்னா ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எழுதுறதுல அதிக சம்பளம் இன்னைக்கு எதிர்பார்க்க முடியும். இதான் இன்னைக்குள்ள நிலைமை. ஆகவே நீங்க எல்லாரும் சிறந்த எழுத்தாளர் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரெண்டு, நல்ல எழுத்தாளர் ஆகிறதுக்கான முக்கியமான வழி என்பது நிறைய படிக்கிறது. நல்ல வாசிப்பாளராக இல்லாத, நிறைய படிக்காத ஒரு நல்ல ரைட்டர் இதுவரைக்கும் உலகத்தில் உருவானதே கிடையாது. எப்படி சொல்லலாம், ஊற்று இடத்துல வரணும்னா மழை பெய்யும். அந்த மழை தண்ணி தான் ஊற்றா வருதுன்னு சொல்ல முடியாது. ஆனா மழை இல்லாத இடத்துல ஊற்று இருக்கு. நீங்க படிச்சதுதான் எழுத முடியும் அர்த்தம் கிடையாது. ஆனா தொடர்ந்து படிக்கக்கூடிய ஒருவர் தான் எழுத முடியும். இப்படி சொல்லலாம். ஒரு போர்கேஸ்ல ஒரு கதை உண்டு. அந்த கதை ஒருத்தர் மலையில இருக்கான், ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் கைக்கடியாரத்தை கண்டுபிடிச்சான். இது இந்த மகத்தான கண்டுபிடிப்பு உலகத்துக்கு சொல்றதுக்கு அவர் மலை இறங்கி ஊருக்குள்ள வந்தார். இங்க கைக்கடியாரம் கண்டுபிடிச்சு 400 வருஷம் தாண்டிடுச்சு. அது அப்பதான் தெரியுது, 400 வருஷம் மிந்தி போயிட்டமே. நீங்க எழுதக்கூடிய ரைட்டிங் உங்களுக்கு என்ன ரெலவன்ஸ், இன்றைக்கு வரைக்கும் இலக்கியம் எங்க வந்திருக்கோ அதுல இருந்து மேல போனாதான் உங்க எழுத்துக்கு ரெலவன்ஸ். அப்ப இன்றைக்கு வரைக்கும் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுல இருந்து ஒரு அடி முன்னாடி நீங்க வைக்கணும். அதை வாசிப்பு இல்லாத நல்ல எழுத்து இருக்க முடியாது. அப்ப வாசிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மூன்றாவது, அதை நீங்க எழுதுறீங்க. இன்றைக்குள்ள விஷயம் என்னன்னா, எழுத்துக்கு இயல்பு முன்ன நாள் எழுத வரும்போது குறைவான பத்திரிகைகள் தான் எழுத முடியும். இன்றைக்கு இணையத்துல யார் வேணாலும் எப்போ வேணாலும் எழுதுறது சில பண்ணணும். ஒரு பிளாக் ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஒரு பிளாக் இருக்குல்ல, ஒரு பிளாக் ஆரம்பிச்சா தமிழ்ல எவ்வளவு வேணாலும் எழுதி நீங்களே பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 50 பேர் வாசல் வரதான் செய்வாங்க. அது எந்த வகையிலுமே உங்களுக்கு பிரசுரம் ஒரு தடையே கிடையாது. ஆனா ஒரு தடை இல்லைன்னா உங்களால் நல்லா எழுத முடியாது. ஒரு நல்ல எழுத்தாளனுக்கு தேவையானது வாசிப்பு அப்ரிசியேஷன் கிடையாது, கிரிட்டிக்கல் அப்ரிசியேஷன். நீங்க எழுதும்போது சூப்பர் மேலப்போ அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நீங்க வளர மாட்டீங்க. பார்த்துட்டு இல்லைங்க சரியா இல்லை, நீங்க எழுதக்கூடிய ஏங்கிட்ட நீங்க ஒரு கவிதை கொண்டு வந்தீங்கன்னா நீங்க 100 கவிதை தான் ஒரு கவிதை பரவாயில்லன்னு சொல்லணும். அப்பதான் நீங்க 100 கவிதை எழுத முடியும். ஒரு கவிதை நீங்க எழுதி கொண்டு நல்லா இருக்கு ஒரு நாளைக்கு சொல்லணும். நான் ஒரு விமர்சகனாக ஒரு நாளைக்குமே ஒரு தரமில்லாத எழுத்தாளர் நான் அப்ரிசியேட் பண்ணதே கிடையாது. ஒரு முக்கியமான எழுத்தாளருடைய முக்கியமான படைப்பை பற்றி மட்டும்தான் பேசுறதுல என்னோட ஒரு நாளைக்கு 2ஆம் எழுத்தாளர் சொன்னதே கிடையாது. இவ்வளவு கிரிட்டிக்கல் அப்ரிசியேஷன் இருக்கும்போது ஒரு எழுத்தாளர் வளர முடியாதவே. பிரசுரம் இல்ல பிரச்சனை, தரமாக எழுதுறதுதான் பிரச்சனை. நிறைய படிச்சு தரமாக எழுதினீங்கன்னா நீங்க ஒரு பிளாக்ல பப்ளிஷ் பண்ணா உங்க பப்ளிஷர் உங்க வீட்டு வாசல் உட்கார்ந்து உறுதியா சொல்லணும். கடந்த இந்த 10 வருஷத்துல போன போக்கில் எழுதி போட்டிருந்த எழுத்துக்கள் கூட அச்சாயிருக்கு. ஏன்னா அச்சுக்கு இன்னைக்கு தேவை இருக்கு, நிறைய விஷயங்கள் தேவை. ஒரு வருஷம் 35,000 புத்தகங்கள் தமிழ்ல வருது. எழுதுறதுக்கு ஆள் கிடையாது, எழுதப்பட்ட எல்லாமே பப்ளிஷ் ஆகும். அப்ப பப்ளிஷிங் அல்ல பிரச்சனை, வேர்ல்டு வைட் அதுதான் பிரச்சனை, தரம் தான் பிரச்சனை. தரமா நீங்க எழுத முடியும் என்றால் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அது பிரச்சனை எப்படி பப்ளிஷ் பண்றது, எப்படி ரசிகர்களை நெருங்கிறதுங்கிறது அல்ல, எப்படி நேற்றைக்கு வரைக்கும் எழுதப்பட்டதுக்கு ஒரு படி மேல் போறது. நீங்க தமிழ்ல எழுதினீங்கன்னா நான் குமாரசாமி எழுதுறதுக்கு மேல ஒரு படி நீங்க எழுதினீங்கன்னா உங்க இடம் உறுதியாது. நீங்க ஆங்கிலத்தில் எழுதினீங்கன்னா தைலோ எழுதுறதுக்கு ஒரு படி மேல நீங்க எழுதினீங்கன்னா உங்க இடம் உறுதியாயிடும். அந்த சேலஞ்ச் ஏற்றுடுங்க, அந்த சேலஞ்சை எதிர்கொள்ளுங்க. என்ன மட்டும் தான்